அது மாதிரி இன்னைக்கு கிளாஸ் சார் நம்ம என்னன்னா பேசிக்கா நம்ம வந்து இத நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேசிக்கா பண்ணிருக்கக்கூடிய அந்த இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம வந்து இது வந்து நம்ம பண்றோம் நம்ம. ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய இன்னைக்குள்ள ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா? ரெடி சொன்னா எஸ் எஸ் சார் அப்படி டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து 2 hours ப்ரோக்ராமு. இப்போ நம்ம பொறுமையாவே போகலாம், வேகமா கிளாஸ் போவாது. ஏன்னா நான் எடுத்திருக்க சப்ஜெக்ட் பேசிக்கான அழகான சப்ஜெக்ட். ஸோ நீங்க வந்து ஆனா முக்கியமான சப்ஜெக்ட். என்னுடைய இந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கலன்னா உங்களுக்கு சைக்காலஜி புரியாது. சைக்காலஜி புரியுறது கஷ்டம். புரியும், பட் வேற கோணர்ல நீங்க புரிஞ்சுட்டு வருவாங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஆனா ஆப்டிமைசேஷன் இருக்காது. அது ரொம்ப ஆப்டிமைசேஷன் வரணும்னா இப்ப நான் என்னுடைய இந்த முழு பாடம் இருக்குல்ல, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த நேரங்கள் இருப்பாருங்களேன். இப்ப இதுல எந்த அளவு உங்களை நான் ட்ரைன் பண்றேனோ அந்த அளவு இதோட தாக்கம் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் டாபிக் எடுத்துருக்க டாபிக்கே நம்ம முக்கியமான தலைப்பு. ஸோ இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்படி அப்படி சொல்லக்கூடிய அளவுல நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ பொறுமையாவே போலாம். நான் இப்ப என்ன செய்றேன், என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? 1 மினிட், நான் இது மட்டும் என்னது உங்களுடைய சார்ட் விஷயத்தை மட்டும் நான் மேல கொண்டு வந்துடுறேன், ஓப்பன்ல கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, குட். இப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே ஒரு பயணத்துல இருக்கும். ஒரு ஒரு அழகான ஒரு பயணம். அந்த உளவியல் கற்கக்கூடிய அந்த பயணத்துல நம்ம இருக்கிறோம். அந்த பயணத்துல உளவியலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டு நம்ம தெளிவா இருக்கணும். அந்த மைண்ட் செட் நமக்கு தெளிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த என்டையர் டியூரேஷன்ஸ், இந்த என்டையர் ஜேர்னி உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம டிராவல் பண்றோம். இந்த டிராவல் பண்ணும் பொழுது நம்மளுடைய டிராவலை நம்ம எந்த அளவு பயனுள்ளதாக ஆக்கிறோம், அது எப்படி ஆக்கணும், அந்த டிராவல் நம்ம என்ன டெசிக்னேஷன் நம்ம டிராவல் பண்றோம், அந்த போகும்பொழுது உள்ள அந்த வழிபோக்கு வழிகளை இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஆக்கணும், நமக்கு ஃபேவரபிளா ஆக்கணும். அப்படி ஆக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த என்டையர் டிராவல் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா அழகா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, அப்படிதானே? இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைச்சுக்கினா, சைக்காலஜி இஸ் த ரியல் சயின்ஸ். சைக்காலஜி என்பது ஒரு உண்மையான அறிவியல். இது ஏத்துக்கலாமா, ஏத்துக்க கூடாதா? இஸ் இட் ரியல் சயின்ஸ் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க பாப்போம். எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. இப்ப இந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்னால உங்க மனசுல உளவியலை பத்தி என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துருவேன். அதுதான் அந்த பிளான்ல தான் இன்னைக்கு உள்ள கிளாஸ நான் வந்து வடிவமைச்சிருக்கேன். சோ எஸ் போட்டிருக்கேன். சோ we should learn it for many purpose. அது உண்மையான அறிவியல் இல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம பயன்படுத்திக்கணும். we should learn it. இத கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், கத்துக்கணும். இன்னைக்கு ஒரு காலத்துல சைக்காலஜி தானா வந்து, இன்னைக்கு மொழியை கத்துக்கிறதுக்கு எப்படி நம்ம தேவையில்லையே, ஃபாரின் மொழி கத்துக்கணும்னு தேவை வருது. இன்னைக்கு சைக்காலஜி கத்துக்கணும், சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எதுக்குன்னா ஃபார் மெனி பர்பஸ், பல விஷயங்கள். எதுக்காக டைப் பண்ணுங்க நீங்க, we should learn it for many purpose. என்னென்ன பர்பஸ்க்கா இது படிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். போன கிளாஸ்ல நான் வந்து உளவியல்ல உங்களுக்கு டிசிபில நம்ம சைபா மூலமா கொடுக்குற அந்த டிசிபி ப்ரோக்ராம்ல, டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்க போறோமோ அது எல்லாம் சொல்லிட்டோம். நீங்க உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ல, உங்களுடைய மைண்ட்ல
நீங்க எதுக்காக ஒரு பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க. உங்களுடைய பர்பஸ் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, மத்த பர்பஸ் எழுதுங்க. ஜஸ்ட் அப்படி டைம் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையா நம்ம வந்து கிளாஸ் போலாம். பண்ணுங்க பண்ணுங்க, கொண்டு வாங்க. அப்படியே எல்லா பர்பஸ் நீங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஓகே. ஒய் சரி, இப்ப என்ன பர்பஸ் எழுதிட்டாங்க. வாட் த பர்பஸ் எழுதியாச்சு. என்ன பர்பஸ்னு எழுதியாச்சு. நான் இப்ப கேட்கிறேன் ஒய், ஏன் 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 இதெல்லாம் ஒண்ணுக்கு இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பர்பஸ் நீங்க போடுறீங்களோ அதுல இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு, அப்படித்தானே? ஒய் ஒய் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெனி பர்பஸ் சொன்னாங்க, ஒய். ஓகே, இத ரொம்ப அக்யூரேட்டா நான் வந்து நீங்க எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறேன். வேர் வி ஆர் இன் சைக்காலஜி, வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க வேண்டாமா? வேர் யூ ஆர் சைக்காலஜில நீங்க எங்க இருக்கீங்க கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் நீங்க சைக்காலஜில எங்க இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு பார்ட்டிசிபேட்? என்ன அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடி? அப்போ கண்டிப்பா என்னுடைய கிளாஸ்ல பேனாவும் நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. நான் தியரியை சொல்றதை விட பிராக்டிகல் திங்ஸ் அப்ளிகேஷன் தான் நிறைய சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு தியரி உள்ளரப்போம். ஏற்கனவே நான் சொல்றேன், ப்ரொசீஜர் மெமரின்னு ஒண்ணு இருக்கு, டெக்கரேட்டிவ் மெமரின்னு ஒண்ணு இருக்கு. நான் என்னுடைய கிளாஸ் ப்ரொசீஜர் மெமரி மாதிரியே உள்ளர கொண்டு போவேன். ஸோ அன்கான்சியஸாவே உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய பிரெயின்ல ஏறி நீங்க இதுக்க பிரயோகமாக நீங்க மனப்பாடம் பண்ண தேவை இல்லை. மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சோ ரெடி தானே? இப்ப ஃபர்ஸ்ட் ஏ பி அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப உளவியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா? சரி, யூஸ்ஃபுல்னு சொன்னா அதுக்கு கிரேட் 1 தரலாமா, 2 தரலாமா, இல்ல 3 தரலாமா? இல்ல யூஸ்லெஸ்ன்னு இருந்துச்சுன்னா 1 தரலாமா, 2 தரலாம், 3 தரலாமா? எழுதுங்க பாப்போம். நோட்ல எழுதுங்க. 1ன்னு போட்டுட்டு உங்களுடைய மனசை தொட்டு எழுதுங்க. நீங்க மனசை தொட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டன். எழுதிட்டாங்களா? எழுதிட்டாங்க, டன் போடுங்க. நான் அடுத்த கொஸ்டின்ஸ் போறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னா போடுங்க, யூஸ்லெஸ் சொன்னா போடுங்க. ஓகே, எல்லாமே கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 3ன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சிலவங்க அவங்களுடைய இது பார்த்து நீங்க போடுங்க. இந்த ஒரு கொஸ்டின்ஸே போதும். சைக்காலஜி நமக்கு ஒரு இது. அடுத்தது சைக்காலஜி சயின்டிபிக்கா அன்சைன்டிபிக்கா? சயின்டிபிக் ஏன்னா அதுல கிரேட் போடுங்க, அன்சைன்டிபிக்னா அதுல போடுங்க. இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்ல, நைதர் சயின்டிபிக் நைதர் சயின்டிபிக் நார் சயின்ஸ் அப்படின்னா 0 போட்டு. அப்ப என்ன செய்யுங்க, 0 போடுங்க. அன்சைன்டிபிக் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேர்ட்ட இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நிறைய பேர்கிட்ட இது அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கா இல்லையா? இப்ப இது இந்த இந்த அதர் சைடு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இதோடைய பியூட்டி உங்களுக்கு புரியும். இருக்கா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது அன்சைன்டிபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கொஸ்டினர்ல போவோம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கொஸ்டின் போறலாம். அப்படிதானே? அன்சைன்டிபிக்னு சொல்றவங்க நீங்க பார்த்திருக்காங்களா இல்லையா? அப்படி பார்த்து இருந்தானா எஸ் ஆர் டைப் பண்ணுங்க. அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்றவங்க சைக்காலஜி வந்து அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்றாங்க. அது பேரா சைக்காலஜி. அது நம்மளுடைய மார்க்கத்துக்கு, இஸ்லாத்துக்கு அது எதிரானது அப்படின்னு உள்ள கருத்து உங்க காதால கேட்டிருக்காங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். கேட்டிருப்பாங்க. சோ நீங்க உங்க மனசுல எழுந்திருக்கிறது என்ன இது சயின்டிபிக், ஏன்னா இட் இஸ் a ரியல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சோ மூணாவது இங்கதான் முக்கியமான விஷயம். சைக்காலஜி காம்ப்ளெக்ஸா இல்ல சிம்பிளா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா 3 போடுங்க. சிம்பிள்ல அதிகமா இருக்கு, நீங்க இப்ப போடுங்க. ஏன்னா கொஸ்டின் இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். சைக்காலஜி காம்ப்ளெக்ஸா சிம்பிளா? சொல்லுங்க பாபு. டைப் பண்ணுங்க. சிம்பிள் எழுதிருக்கீங்க. ஓகே, அடுத்தது
டைப் பண்ணுங்க, எழுதுங்க 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 எழுதுங்க. மாடரேட். நீங்க உங்களுடைய ரீடிங் உங்க மனசுல உள்ளதுதான், என் மனசுல உள்ளது இல்ல. என் மனசுல அப்படின்னு கேட்டா நான் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்ச பிறகு நான் சொல்றேன். நான் டிஸ்கஷன் பண்ணும் போது நான் சொல்றேன். நான் இது அப்படியே ஒரு தர டிஸ்கஷன் பண்ணுவோம். புரியுதா? இப்ப சொன்னா என் மனசுல சோ எதுன்னு கரெக்ட், எது கரெக்டான மார்க்கு? ஏன்னா நெகட்டிவ் கூட எல்லாத்துக்கும் வச்சிருப்பேன். அதெல்லாம் நீங்க கரெக்டா உங்க மனசுல உள்ள விஷயத்தை வந்து நீங்க இதுல அழகா நீங்க போடுங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸா சிம்பிள். ஓகே, அடுத்தது இட் இஸ் பிராக்டிக்கல் ஆர் தியரிட்டிக்கல். இது நடைமுறைக்கு ஒத்தானதா இல்ல தத்துவ வார்த்தமானதா? சொல்லுங்க. நாலாவது, இட்ஸ் a practical and, ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இப்ப நான் கொடுத்திருக்கேன் பாருங்களேன், எங்கேயுமே கிடைக்காது, நான் தான் இது எழுதிருக்கேன். சோ அடுத்தது வந்து எம்பவரிங், அதிகாரி. எம்பவரிங் அப்படின்னா அதிகாரம் அளிக்குமா இல்ல இதுக்கு ஒரு வரம்பு இருக்குதா? இது ஒரு லிமிட்டுக்கு மேல இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்களா, இல்ல இதுக்கு லிமிட்லெஸ் அப்படின்னு, இது பவர் லிமிட்லெஸ்ஸா இருக்கு, எம்பவரிங்கா இருக்கு எப்படி? போத்னு சொன்னா ஜீரோ போட்டுருங்க, தயவு செய்து போத்னு சொன்னா ஜீரோ போட்டுருங்க. இஃப் யூ ஃபீல் போத் மீன்ஸ் ஜீரோ, அழகா போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதே மாதிரி 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. 40 இது நான் வந்து உங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கிறது தான் வந்திருக்கோம். ஸோ 2 hours இந்த என்டையர் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இந்த சைக்காலஜி அழகா ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நான் போட்டு கொடுப்பேன். ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி போட்டு கொடுப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் காப்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும். எய்தர் சாஃப்ட் காப்பியா கிடைக்கும், இல்லனா ஹார்ட் காப்பியா கிடைக்கும், டிபெண்டிங் அப்பான் தி சைபாவுடைய பாலிசில. we will provide for the students. அப்படி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலனா தயவு செய்து ஜாயின் பண்ணிங்க சைபால. ஓகே, அடுத்தது லாஸ்ட், இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் போரிங். உங்களுடைய ஆட்டிடியூட் சொல்லுங்க. டெல் யுவர் ஓன் ஆட்டிடியூட், டெல் யுவர் ஓன் ஆட்டிடியூட், டெல் யுவர் ஓன் ஆட்டிடியூட். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் போரிங். ஓகே, இந்த 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா டன் போடுங்க. தென் only and understand I will move to the next page. முடிஞ்சதுன்னா டன் போடுங்க. ஓகே, குட். அடுத்தது, இட் இஸ் இன்னோவேட்டிவ் ஆர் அவுடேட்டட். சைக்காலஜி புதுமையானதா இல்ல காலாவதியானதா? இன்னைக்கு சொல்ற அவுடேட்டட் கான்செப்ட், அவுடேட்டட் திங்ஸ். அவுட் இஸ் இன்னோவேட்டிவ் ஆர் அவுடேட்டட்? சொல்லுங்க. இஸ் இட் இன்னோவேட்டிவ் ஆர் அவுடேட்டட்? போத் ஆர்னா ஜீரோன்னு போடுங்க. இன்னோவேட்டிவ்ல நீங்க அதுக்கு ரேட் போடுங்க. எந்த அளவுக்கு அது இன்னோவேட்டிவா இருக்கு? எக்ஸ்ட்ராடினரியா இல்ல மாடரேட்டா இல்ல மைல்டா இல்ல அவுடேட்டட் கொஞ்சம் ரேஸா இருக்கு? இட் ஹேவ் தி போத் அவுடேட்டட் அண்ட் இன்னோவேட்டிவ்னா ஜீரோன்னு போடுங்க. புட் யுவர் ஓன், உங்க மனசுல உள்ளது போடுங்க, வேற எதுவுமே போடாது. வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி, அதுதான் நான் கண்டுபிடிக்க வந்தேன். வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி, அதுதான் கண்டுபிடிக்க வந்தேன். ஓகே, எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ் சொல்லுங்க பாப்போம். क्वेश्चन மாறி மாறி வரும். சோ எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ், எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ் சொல்லுங்க பாப்போம். சைக்காலஜி இஸ் எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ்? திரும்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு சைக்காலஜி பத்தி ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். சேலஞ்சிங் ஆர் ஈஸி? அகைன் சைக்காலஜி இஸ் சேலஞ்சிங் ஆர் ஈஸி? இஸ் சைக்காலஜி சேலஞ்சிங் ஆர் ஈஸி? என்ன சொல்லுங்க. உங்களுடைய ஆட்டிடியூட் போடுங்க. உங்களுடைய பதில நீங்க போடுங்க. உங்களுடைய பதில நீங்க போடுங்க. ஓகே, அடுத்தது இன்சைட்ஃபுல் கன்ஃபியூசிங். இஸ் சைக்காலஜி இன்சைட்ஃபுல்? நுண்ணறிவு ஒரு ஒளி தருதா? கன்ஃபியூசிங், கன்ஃபியூசிங் பண்ணி கொடுக்குதா? ஏன்னா நீங்க வந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாலே உங்களை வந்து வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி, வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி அப்படின்னு கேட்டுதான் நான் உள்ளார போறேன். பட் இதே விஷயத்த வருஷ கடைசியில வருஷம் செக் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புரியுது அவங்களுக்கு? வருஷ கடைசியில நமக்கு பார்ப்போம், வருஷ கடைசியில நம்ம பார்ப்போம். அடுத்தது, இட்ஸ் பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல்?
இஸ் பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல்? நன்மை பயக்குமா, தீங்கு விளைவிக்குமா? நன்மை பயக்குமா, தீங்கு வைக்குமா, விளைவிக்குமா? புறநிலையானதா, அகநிலையானதா? இதுதான் ரொம்ப முக்கியம். சைக்காலஜி வந்து ஆப்ஜெக்டிவ் நேச்சரா இல்ல சப்ஜெக்டிவ் நேச்சரா? புறநிலைவுனா வெளிரங்கமான உட இல்ல மனசு. இட் டிபெண்ட் இட் 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 பிலாங்ஸ் டு த சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ். அப்படியா? புறநிலையானதா, அகநிலையானதா? ஆப்ஜெக்டிவா இல்ல சப்ஜெக்டிவா? ஆப்ஜெக்டிவா ஆர் சப்ஜெக்டிவா? ஆப்ஜெக்டிவ் ஆர் சப்ஜெக்டிவ்? கெஸ். ஆப்ஜெக்டிவ் மை கெஸ். சப்ஜெக்டிவ். நல்ல வசதியா எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு யூ வில் கெட் கிரேட் இன்சைட் ஆன் சைக்காலஜி. இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு சைக்காலஜி பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும், விஷனை தரும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனை இந்த சைக்காலஜி உங்களுக்கு தரும். லாஸ்ட், ரியலபிள் ஆர் அன்ரியலபிள்? என்னது சைக்காலஜி வந்து ஒரு நம்ப தகுந்தமானதா இல்ல நம்பத்தன்மை அற்றதா? தகுந்தமானதா இல்ல நம்பத்தன்மை அற்றதா? ஓகே, இந்த பேஜ் ஃபுல்லா போட்டாங்கன்னா டன் போடுங்க. பேஜ் ஃபுல்லா போட்டானா டன் சொல்லுங்க, நான் அடுத்த பேஜுக்கு நம்ம போயிடும். பேஜ் ஃபுல்லா போட்டாங்கன்னா டன் போடுங்க, அடுத்த பேஜுக்கு போகும். லேட்டா ஜாயின் பண்ணவங்க எந்த நம்பர்ல நம்ம சொல்றோமோ அதுல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. பின்னால உங்களுக்கு ஐ வில் ஷோ த பேப்பர், ஐ வில் ஷோ த பேஜ். ஓகே ஓகே. லேட்டா ஜாயின் பண்ணவங்க சில கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணலனா நீங்க என்ன செய்யலாம்? யூ கேன் ஆஸ்க் லேட்டர், அது வந்து நான் தரேன். ஓகே. இந்த டூல்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்தது ஹெல்ப்ஃபுல்லா அன்ஹெல்ப்ஃபுல்லா? உதவிகரமானதா உதவாததா? உங்களுடைய ரேட்டிங் போடுங்க. 0வா உதவிகரமானதா உதவிகரமானதா? ஹோலிஸ்டிக்கா இல்ல நேரோவா? முழுமையானதா இல்ல குறுகியதா? ஹோலிஸ்டிக்கா இல்ல நேரோவா? ஹோலிஸ்டிக்கா இல்ல நேரோவா? ஹோலிஸ்டிக்கா இல்ல நேரோவா? நிறைய இருக்கு. பட் இதுவும் கூட இவர் லேர்னிங்ஸ் கூட்டும். உங்களுடைய சைக்காலஜி பத்தி உள்ள எண்ணங்களை இது எல்லாமே உங்களுக்கு கூட்டும். நான் என்ன செய்யறேன்? ஜஸ்ட் I put the slide, I make the commentary. அதை வந்து நான் ஒரு விமர்சனம் செய்யறேன். அதாவது அதை வந்து நான் எடுத்து சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா we should learn it as objective nature. சப்ஜெக்டிவ். ஏன்னா நான் கூட போய் சொல்லிடுவேன். நான் கூட sometime I will also I am the liar. நான் கூட எனக்கு கூட தவறுகள் இருக்கு. because I am the human. என்கிட்ட கூட எரர் இருக்கு, என்கிட்ட கூட பயாஸ் இருக்கு. அதனால தான் நீங்க என்ன பார்க்க இதுதான் வந்து உங்களுக்கு அழகா கொடுத்துட்டு போறது. அடுத்தது அக்சசிபிள் அண்ட் இன்அக்சசிபிளா? அணுகக்கூடியதா அணுகக்கூடாததா? முடியாதா? சப்போர்ட்டிவா அன்சப்போர்ட்டிவா? எக்ஸசிவா அக்சசிபிலிட்டி? அக்சசிபிள் ஆர் இன்அக்சசிபிள்? அணுக முடியாததா? சப்போர்ட்டிவா அன்சப்போர்ட்டிவா? சப்போர்ட்டிவா அன்சப்போர்ட்டிவா? உங்களுடைய மனசுல உள்ள ஸ்கோரை மட்டும் போடுங்க. ஒன்னும் உங்களுக்கு தேவையில்லை. வாட் யுவர் மைண்ட் நோ தட் இஸ் யுவர் திங்ஸ். புதுசா நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க. அதான் சைக்காலஜி நம்ம மைனா நம்ம சொல்றோம். அடுத்தது ரிப்பீட்டபிள் ஆர் கொஸ்டின்ஸ்? கொஸ்டினபிளா? கேள்விக்குரியதா இல்ல மதிப்புக்குரியதா? ரிப்பீட்டடா இல்ல கேள்விக்குரியது? ப்ராகிரசிவ் முற்பாக்கானதா இல்ல பழமையானதா? ப்ராகிரசிவா இல்ல கன்சர்வேட்டிவா? அதாவது ப்ராகிரசிவா இல்ல கன்சர்வேட்டிவா? முறுக்கோனதா முற்போக்கானதா இத கன்சர்வேட்டிவ் அதாவது பழமைவானதா? என்கேஜிங்கா இல்ல டல்லா? ஈடுபடக்கூடியதா இல்ல மந்தமானதா? என்கேஜா? அதாவது கரெக்டா போட்டுருங்க. எதுல உங்களுக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருங்க போடுங்க. 2னா 0 போட்டுருங்க. இதெல்லாம் இது போட்டு ஓகே. என்கேஜிங். இந்த பேஜ் முடிஞ்சிச்சுன்னா டன் சார் அப்படி டைப் பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா டன் சார் அப்படி டைப் பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா டன் சார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே.
தென் எத்திக்கல் ஆர் அன்எத்திக்கல், நெறிமுறையானதா, இதுக்குன்னு ஒரு எத்திக்கல் ப்ரொசீஜர் இருக்கா, இல்ல அன்எத்திக்கல். இப்போ பாராசைக்காலஜி இருக்குல்ல, பாராசைக்காலஜி என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அதுனா அன்எத்திக்கல். சில அன்எத்திக்கல் பிராக்டிஸ் இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ எத்திக்கலா அன்எத்திக்கலா, அதே மாதிரி எத்திக்கல் ஆர் இன்எத்திக்கல், லாஜிக்கல் ஆர் இரேஷனல், தர்க்க ரீதியானதா பகுத்தறிவு அற்றதா, பகுத்தறிவு அற்றதா, தர்க்க ரீதியான பகுத்தறிவு அற்றதா, லாஜிக்கல் ஆர் இல்லாஜிக்கல், அதாவது irrational, காம்ப்ரஹென்சிவ் ஆர் இன்கம்ப்ளீட். ஒரு காம்ப்ரஹென்சிவா இருக்குமா, விரிவானது இருக்கும், விளக்கமா இருக்குமா, இல்ல இன்கம்ப்ளீட்டா இருக்குமா? ஓகே. கடைசியா என்ன போடுங்க? ஓகே. 23. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ஒரு இதாயிடுச்சு. எத்தனை வரை ஆன்சர் பண்ணிருக்கோம்? 23 வரையும் பண்ணிருக்குமா? ஓகே, 23 வரையும் பண்ணிருக்கும். ஓகே. ஓகே, கமன். இப்ப நமக்கு காம்ப்ரஹென்சிவ் ஆனதா இல்ல இன்கம்ப்ளீட்டா அப்படின்னு பார்த்தல. அடுத்தது ஸ்டிமுலேட்டிங்கா ஆர் அன்இன்ஸ்பைரிங்கா எழுதுங்க. 24 ஸ்டிமுலேட்டிங் ஆர் அன்இன்ஸ்பைரிங் எழுதுங்க பாப்போம். ஸ்டிமுலேட்டிங் ஆர் அன்இன்ஸ்பைரிங், உங்களை ஒரு விஷயத்தை தூண்டக்கூடியதா அன்இன்ஸ்பைரிங்? நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். எதுக்குன்னா இது வந்து நம்ம லைஃப்ல வந்து சைக்காலஜி பத்தி உங்களுக்கு ஐடியா வேணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த நாலேஜ் ஆன் சைக்காலஜி ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? 4 பேர் 4 மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப எது சொல்றது, யாரு சொல்றது நம்புறது, இப்படி எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்படி எல்லாம் வரக்கூடாது. பயப்படாதீங்க. இட் இஸ் நீங்க எங்க இருக்கிறங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சீங்க. we will help you for to guide you. அடுத்து சப்போர்ட்டிவா இல்ல அப்ரெசிவா? அப்ரெசிவா, அடக்குமுறையானதா ஆதரவானதா எழுதுங்க பாப்போம். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேட்டிவா ஸ்டாட்டிக்கா? டிரான்ஸ்ஃபார்மேட்டிவா இல்ல ஸ்டாட்டிக்கா? உருமாறக்கூடியதா இல்ல நிலையானதா? இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா? உள்ளடக்கியதா புரோத்தியமானதா? உள்ளடக்கியதா புரோத்தியமானதா? இப்ப 27 போனது டயர்ட் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ இருக்கே, என்னப்பா இப்படி இருக்கே சாரு. டன். இந்த பேஜ் முடிச்சுட்டா டன் டைப் பண்ணுங்க. உள்ளடக்கியதா இல்ல புரோத்தியமானதா? எக்ஸ்க்ளூசிவா. ஓகே. அடுத்தது வேலிட் ஆர் இன்வேலிட், செல்லுபடியானதா இல்ல செல்லுபடியாகாததா? இன்வேலிடா, செல்லாததா? ப்ரெடிக்டபுளா அன்பிரடிக்டபுளா? உளவியல் ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுப்பா, அன்பிரடிக்டபுளா அப்படிங்கிறாங்க. ப்ரெடிக்டபுள் ஆர் அன்பிரடிக்டபுள்?
எம்பிரிக்கல் ஆர் ஸ்பெகுலேட்டிவ்? அனுபவபூர்வமானதா இல்ல ஊகமானதா? உங்களுடைய மனசுல போட்டதை மட்டும் நீங்க எழுது. உங்களோட மைண்ட்ல என்ன போட்டுருங்களோ அது அப்படியே எழுதுனா போதும். ட்ரஸ்ட் வர்த்தி ஆர் அன்ட்ரஸ்ட் வர்த்தி? நம்பமானதா அண்ணாமானதா? ரெஸ்பெக்டடா ஆர் டிஸ்ரெகார்டடா? கிரியேட்டிவா ஆர் ரிஜிட்டா? உறுதியா இருக்கு, ஸ்டபானா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஓகே, இந்த பேச்சு முடிஞ்சிச்சுன்னா டன் போடுங்க. கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நிறைய உங்களுக்கு ஆன்சர் நான் சொன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். இது அப்படியே நான் திரும்ப ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். இதை நான் என்ன செஞ்சிடறேன்? ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். டன் முடிஞ்சிருச்சா டன் போடுங்க. முடிஞ்சிருச்சுன்னா டன் போடுங்க. டன் போடுங்க. முடிஞ்சிருச்சுன்னா டன் போடுங்க. இதுக்கு அடுத்த கடைசி ஒரு பேஜ் தான், அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சுன்னா டன் போடுங்க. ஓகே, எம்பத்தட்டிக் ஆர் டிட்டாச்? பச்சதாபமானதா இல்ல டிட்டாச்சு பிரிக்கப்பட்டதா? எம்பத்திக்கு இது ஒரு முக்கியமான இதுங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சைக்காலஜி படிக்கும் போது இதை பத்தி நிறைய நம்ம பேசுவோம். எம்பத்தட்டிக், பச்சதாபம். வாட் இஸ் த டாபிக்? கேன் எனிஒன் எக்ஸ்பிளைன்? இது ஃபவுண்டேஷன் ஆஃப் சைக்காலஜி. சைக்காலஜி பத்தி ஃபவுண்டேஷன் போயிட்டு இருக்கு. சைக்காலஜி, வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி. நீங்க சைக்காலஜில எங்க இருக்கிறாங்க? வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி. சைக்காலஜில நீங்க எங்க இருக்கிறாங்க? நம்ம சைக்காலஜிக்கு உள்ளார போறதுக்கு முன்னால we should know where we are in psychology. where we are in psychology. ஏன்னா இதுதான் it will give உங்களுக்கு சைக்காலஜி பத்தி உள்ள ஐடியா. progressive or stagnant? அடுத்த ரிசர்ச் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ். ஆய்வுக்குரியது இல்ல உகமானதா? collaborative, கூட்டுப்பணி ஆர் ஐசோலேட்டட்? கூட்டுப்பணி ஆர் ஐசோலேட்டட்? அடாப்டிவ் ஆர் ரிஜிட்? அங்கே ரிஜிட் வந்துச்சு, அடாப்டிவ் வந்துச்சு. அங்க வேற மாதிரி இருந்துச்சு, இங்க அடாப்டிவ் ஆர் ரிஜிட். கடைசி கொஸ்டின், ஐ லவ் ஐ ஹேட். ஐ லவ் ஐ ஹேட். ஏன்னா இவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன எழுதுறீங்க? ஓகே, டன். எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஐ லவ். ஓகே, இப்ப எல்லாம் போட்டாச்சா? இப்ப எனிதிங் யாராச்சும் மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? எனி டவுட் எதா இருக்கா? எது பேஜஸ் யாராவது இந்த பேஜ் மிஸ் பண்ணாங்களா? பிகினிங் பண்ணிட்டாங்களா? இப்ப பாருங்க, நீங்களே பாத்துங்க, பேஜ் பாத்துங்க. ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஒரு பேஜ் நான் போக்குறேன். ஓகே, 30வது கொஸ்டின்ல டவுட். 30 ஒன்று. எம்பதட்டிக் ஆர் டிட்டாச்? அதான் 34. எம்பதி இருந்துச்சுன்னா அது எம்பதின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்ச வரையும் எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு புரிஞ்ச வரையும் எழுதுங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னால உள்ளதா கிரியேட்டிவ் ஆர் ரிஜிட்? கிரியேட்டிவ் ஆர் ரிஜிட்? கிரியேட்டிவ் ஆர் ரிஜிட்?
30. எம்பிரிக்கல்னா சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண முடியும், ஏன்னா ரிசர்ச் பண்ண முடியாது. எம்பிரிக்கல்னா அது இது எம்பிரிக்கல்னா நம்மளுடைய அனுபவத்துடைய விஷயம் இதுல இருக்கும், அனுபவ விஷயம் இருக்கும் அப்படி. ஓகே, எல்லாம் டன் தான் முடிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் டன் முடிஞ்சிருச்சா? எல்லாம் டன் சொன்னா எஸ் சார் டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சா டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இது ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். we will discuss everything நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 40 கொஸ்டின்ஸும் நம்ம உள்ளார போறதுக்கு முன்னால நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இன்னைக்கு டாபிக் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் சைக்காலஜி. சைக்காலஜியே வந்து அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கலன்னா மத்தது என்ன தெரிஞ்சுக்க முடியும்? if you do not know the basic things, the fundamental aspect in the psychology, then what we have to learn further? இல்லனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா கடைசி வரை தப்பாவே போயிட்டு இருக்கும். தப்பா புரிஞ்சுக்கிட்டா கடைசி வரையும் தப்பாவே போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஏக்கு மார்க் இருக்குல்ல, அது எதுலனா நீங்க ஏ இது பண்ணங்கல்ல, இந்த பக்கத்துல ஒரு ஏ, அந்த பக்கத்துல உள்ளது பி அப்படின்னு தானே போட்டுருக்கேன் டாபிக்ல. பாருங்க ரேட்டிங். இந்த பக்கத்துல உள்ள ஏன்னு போட்டிருக்கேன், இந்த பக்கத்துல பின்னு போட்டிருக்கேன். எதெல்லாம் ஏல நீங்க தேர்ந்தெடுத்தவங்களோ அதுக்கு எல்லாம் நீங்க வந்து அப்படித்தானே போட்டிருக்கீங்க. எப்படி போட்டிருங்க? ஏன் அப்படித்தானே போட்டிருங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி தானே போட்டிருக்கீங்க. போட்டிருந்தேன்னா ஏல உள்ளதெல்லாம் தனியா கால்குலேட் பண்ணுங்க, பில உள்ளதெல்லாம் தனியா கால்குலேட் பண்ணுங்க. நீங்க அப்படியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களோட மார்க்ஸ் போடுங்க, டோட்டலா கால்குலேட் பண்ணுங்க. ஏல எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, பில எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க போடுங்க. இங்க ஏக்கு பிக்கு தான் சண்டை. ஏ அப்படிதானே? ரெண்டு எதிர் துருவங்களை, ரெண்டு துருவங்களை நான் மோத விட்டேன். ஜீரோனா கணக்குல வராது. ஜீரோனா கணக்குல வராது. ஜீரோ மீன் இட் should not come in the கணக்கு. கணக்குல வராது. ஏன்னா இப்ப நீங்க நான் கொடுக்கக்கூடிய இன்சைட் வந்து லைஃப்லயே மிகப்பெரிய இன்சைட். எந்த ஒரு கிளாஸ்லயே நீங்க போதும் ஏல 119, பில எத்தனை? ஜம்ருத் பில எத்தனை? ஒவ்வொருத்தரும் ஏல எத்தனை மார்க், பில எத்தனை மார்க்னு போடுங்க. பில 11. ஓகே ஓகே ஓகே. தப்பா வருது. மொத்தம் 40 கொஸ்டின்ஸ். 40 கொஸ்டின்ஸ்ல எதுலயாச்சும் ஒண்ணுல தான் போட முடியும், ரெண்டுலயும் எப்படி போட முடியும்? 40 × 3 120 தானே வரும். உங்களுடைய மார்க் நிறைய வருது. ஜம்ருத், யுவர் மார்க் இஸ் மோர், கெட்டிங் மோர். 130 வருது. நான் தப்பு செஞ்சிருக்கானா இல்ல நீங்க தப்பு செஞ்சிருக்கான்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஜம்ருத் நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன்னா டாக்டர் யூசுப் எப்படின்னா ரிவர்ட்டா கூட நிறைய செக் பண்ணி பாரு. 120 தான் மேக்சிமம் மார்க் வரணும். ஒன்னு இந்த பக்கம் மார்க் இல்லன்னா அந்த பக்கம், இந்த பக்கம் மார்க் போடலாம், அந்த பக்கம் மார்க் போகுது. அப்படிதானே? ஓகே இப்ப கரெக்ட். இப்ப கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். நவ யூ ஆர் கரெக்ட். நவ யூ ஆர் கரெக்ட். அசீனா 118. பில என்ன எடுத்திருக்கீங்க நீங்க? சிஸ்டர் அசீனா நீங்க பில எத்தனை மார்க்? பில 1 மார்க்கா? ஓகே ஓகே. பில 2 மார்க். ஜன்னத்து ரஹமத் நிசா 99 17. எல்லாமே நீங்க வந்து போட்டுட்டாங்க. எல்லாம் போட்டுட்டாங்கன்னா டன் சார் அப்படின்னு டைப் பண்ணி உங்க மார்க் இங்க போடணும்னு தேவையில்லை. பட் இஃப் யூ நீங்க போட்டாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் பெட்டர். குட்.
இப்ப நமக்கு பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏ மீன்ஸ் உங்களுடைய சைக்காலஜி மேல ஒரு ஃபேவரபிளான ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 ஆட்டிடியூட் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால எடுத்து வச்சேன். 2 பேர் அட்ஜெக்டிவ் எடுத்து வச்சேன். அப்ப நீங்க ஏ தேர்ந்தெடுத்திருக்கங்க. ஏ தேர்ந்தெடுத்திருக்கனா யூ ஹேவ் ஃபேவரபிள் ஆட்டிடியூட். அது அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூடா நான் ஃபேவரபிள் ஆட்டிடியூட மாத்துவேன். டோன்ட் வரி. கவலைப்படாத. இஃப் யூ ஹேவ் அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட், பி னா அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட். ஏ னா ஃபேவரபிள் ஆட்டிடியூட். கரெக்ட்டா தப்பா? அப்படிதானே இருக்காது? சில சமயத்துல பி உங்களுக்கு ஃபேவரபிளா நீங்க எடுத்திருப்பீங்க. as your prospectல. ஆனா சைக்காலஜின்னு பார்க்கும்பொழுது இட் இஸ் அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட். உங்க ப்ராஸ்பெக்ட்ல இட் இஸ் a favorable attitude. if you select B means உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ல அது அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட். பட் சைக்காலஜிக்கல் ப்ராஸ்பெக்ட்ல பார்க்கும்பொழுது இட் அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட். ஸோ அந்த அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைக்காலஜி வந்து நீங்க உங்களுடைய அது ஏன் ஒய் அந்த ஆட்டிடியூட் இருக்கு, ஏன் இந்த ஆட்டிடியூட் இருக்குன்னு பாத்துக்கணும். இப்ப உங்களோட கரெக்டா சைக்காலஜில வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி அப்படி கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன வருதோ அதான் உங்களுடைய ஸ்கோர். ஏ மைனஸ் பி அது நெகட்டிவ் வந்தாலும் இட் இஸ் நெகட்டிவ் ஸ்கோர், பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் ஸ்கோர் தான். ஏ மைனஸ் பி எத்தனை வருது போடுங்க. ஏல எத்தனை மார்க்கு? மைனஸ் பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல 40 மார்க்கு, பில 60 மார்க்கு அப்படின்னு சொன்னா யுவர் ஸ்கோர் இஸ் -20. -20. நல்லா புரிஞ்சுங்க. கரெக்டான ஸ்கேல் இது. ஐ அம் தி ரிசர்ச் சைக்காலஜிஸ்ட். நான் எனக்கு வந்து ஒரு ரிமோட்டாவே உங்களுடைய எல்லாத்துடைய ஆட்டிடியூட் வெதர் யூ ஆர் நீங்க கரெக்டா இந்த கொஸ்டினரி அட்டெண்ட் பண்ணி இருந்தா உங்க மைண்ட்ல எவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் இருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியும். திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி. அந்த நிலையில நீங்க டிராவல் பண்ணுனாங்கன்னா திங்க் அபவுட் யுவர் லைஃப். A minus B equal to your attitude on psychology. Where you are in psychology அப்படின்னு சொல்லும் பொழுது. ஆனா மேக்ஸிமம் மார்க் 120. இப்ப இவங்க பாருங்க அமாலா மதுசா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 0 நிறைய செலக்ட் பண்ணிருக்காங்க. Am I correct? That means neutral attitude. There are 3 type of attitude. Positive attitude, negative attitude, neutral attitude. அப்ப என்னன்னா but she need more. She want to learn more. நிறைய கத்துக்கணும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா நெகட்டிவ் நியூட்ரல் ஆட்டிடியூட் எடுக்கிறதாலும் பரவாயில்ல, தட்ஸ் வெரி கிரேட். பட் நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல நம்ம போய் இருந்தனா, ஏன்னா நம்ம we have to think the society. சொசைட்டில உள்ளதை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அதுதான் இந்த சைக்காலஜி இஸ் நாட் a subjective, it is objective. அப்ப நமக்கு என்னன்னா நீங்க எந்த அளவு லோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்களா, தட் இஸ் யுவர் சைக்காலஜி. லோ ஸ்கோர் எடுத்திருக்கேன், என்னால சைக்காலஜி படிக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு நீங்க இருந்தான்னு வச்சுங்களேன், உங்க முகத்துல நீங்களே மண்ணு வார போற மாதிரி. இப்ப இருக்கக்கூடிய நிலையில இன்கேஸ் நீங்க லோ ஸ்கோர் எடுத்துட்டு நீங்க இங்க படிக்கலன்னு நினைச்சீங்கல்ல, who will help you? உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? tell me. tell who will help you? we are there to help you. நாங்க இருக்கவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு. don't worry. புரிஞ்சா? those who score low mark, those who are score high mark is very good. நீங்க you can enrich yourself, you can mold the society, you have the talent, you have the skill அப்படின்னு அர்த்தம். இந்த சைக்காலஜிக்காக நான் போடுற இது இல்ல. இது நான் ரெடி பண்ண, நான் டிசைன் பண்ண டூல்ஸ். இது யார் ரெடி பண்ணா சொல்லுங்க பாப்போம். இந்த டூல்ஸ் நான் டிசைன் பண்ணேன், ஆனா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? இப்ப எல்லா இடத்துலயும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கல்ல, ஃபுல்லா அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ள ப்ராம்ப்ட் நான் கிரியேட் பண்ணேன், அதோட ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணேன் நான். கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் ஸ்கோர்ல இருந்தா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து பிகாஸ் யூ ஆர் த ஸ்டூடெண்ட், யூ ஆர் கோயிங் டு பி a student of psychology, you are the students of psychology. நீங்க சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சைக்காலஜி கிளாஸ்ல இருக்கோம். இந்த சமயத்துல உங்களுக்கு வாட் இஸ் தட் இந்த சைக்காலஜி கரெக்டா தப்பா நான் கரெக்டா சொல்லலன்னா தென் நான் உங்களுடைய ப்ரொஃபஸரா உங்களுடைய டீச்சரா இருக்கிறதுக்கு நான் வேஸ்ட் ஆயிடுவேன்ல.
நான் உங்களுக்கு கைட் பண்ணதா தான் வந்திருக்கேன், உங்களை டீச் பண்ண வந்திருக்கேன், உங்களை மோல்ட் பண்ண வந்திருக்கேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப லெட் டிஸ்கஸ், ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட் டிஸ்கஸ் ஈச். ஓகே, லெட் டிஸ்கஸ் ஈச். யூஸ்ஃபுல், அது யூஸ்ஃபுல், அதுல நோ 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 டவுட். சயின்டிபிக் ஆர் அன்சயின்டிபிக். சைக்காலஜி வந்து ஆரம்பத்துல எம்ஏ சைக்காலஜி தான் இருந்துச்சு, எம்எஸ்சி சைக்காலஜி இல்ல. இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி. இப்போ சயின்டிபிக் சைக்காலஜி தான். அதுல போய் எவராச்சும் ஒரு ஆளு அன்சயின்டிபிக் சப்ஜெக்ட் சொன்னு வச்சுக்கலாம், போடா இதுவும் நீ பேசுறது இடம் இல்ல, இட் இஸ் நாட் யுவர் ஏரியா டு டாக். நானே வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி பாடத்தை எடுக்கிறேன், அது நான் சைக்காலஜி இடத்துல போய் நின்று பேசுனா என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஏன்னா இட் இஸ் பிலீவ்ஸ் எதுவுமே சயின்ஸ் இல்ல, அதுக்கு பியாண்ட் த சயின்ஸ். தட் இஸ், அதுக்கு சயின்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் பியாண்ட் த சயின்ஸ். சோ பியாண்ட் த சயின்ஸ் எடுத்துட்டா அதுல ரெண்டு இருக்கும், வெதர் இட் இஸ் இன் ட்ரூத், வெதர் இட் இஸ் நாட் ட்ரூத். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் இஃப் யூ ஃபாலோ த கரெக்ட் சயின்டிபிக் வே, then it will be science. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவரையும் எது நமக்கு பிலீவ் சிஸ்டம் வருதோ அதுல போயிட்டு நீங்க சயின்ஸ போடாதுங்க. பட் எதெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ, எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ, அங்க நீங்க சயின்ஸ, அறிவியலை பயன்படுத்தணும். அப்படி அறிவியலை பயன்படுத்தும் பொழுது நீங்க உங்களுடைய அசம்சன் கரெக்டா இருக்கும். சோ இந்த இடத்துல சைக்காலஜி இஸ் சயின்டிபிக். ஓகே, அடுத்தது நம்ம போறது, இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட் சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ். சைக்காலஜி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் நீட் மோர் எக்ஸ்பிளனேஷன், மோர் லாஜிக்கல் ஆஸ்பெக்ட் டு டிஃபைன் ஒன்ஸ் பிஹேவியர். எமோஷன்ஸ் இருக்க, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பிகாஸ் ஐ அம் த, நான் வந்து அதுல வந்து படிச்சுட்டேன். பட் எனக்கே எடுத்துக்கிட்டா, பட் என்னன்னா ஒரு விஷயத்த காம்ப்ளெக்ஸா இருந்தா தானே அதுல சம்திங் இஸ் தேர். ஈஸியா இருந்துட்டேன்னா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? அதுக்காக சொல்லி காம்ப்ளெக்ஸ் சொல்லி இருந்துட்டு அதை படிக்காத இருந்துடலாமா நம்ம? அப்ப எப்படி படிக்கிறது? அந்த காம்ப்ளெக்ஸ யாரு சிம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க? சைக்காலஜி கத்துக்கணும் வந்துட்டாங்க, அப்ப நீங்க எங்க பாத்துக்கணும்? அந்த காம்ப்ளெக்ஸ சிம்பிள் பண்ணி கொடுக்குற லெஜண்ட் எங்க இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம சைக்காலஜி படிக்கணும். ஓ, அப்ப காம்ப்ளெக்ஸ், பட் அதை சிம்பிள் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் we are there, நாங்கெல்லாம் இருக்கோம். ஏன் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய அசம்சன் இப்ப உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆட்டிடியூட் தான் உங்களுடைய ஸ்கோர் கொடுத்திருக்கு, அப்படிதானே? உங்களோட ஸ்கோர் இல்லாத, உங்களோட ஆட்டிடியூட் இல்லாத சம்திங்ஸ் நியூவா நீங்க ஏதோ ஸ்கோர்ல வந்திருக்கா, உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கு அதுதான். ஏன்னா பாருங்க, 120க்கு மேல 120க்கு 120 மார்க் எடுத்தா, எனிபடி இஸ் தேர் 120க்கு 120 மார்க் எடுத்திருக்காங்க? இருக்காங்களா? இருந்தா எஸ் சார், ஐ அம் சார் அப்படி டைப் பண்ணுங்க பாப்போம். இஸ் எனிபடி இஸ் தேர் அவுட் ஆஃப் 120? 120க்கு 120 எடுத்தவங்க யாராவது இருக்காங்களா? நோபடி இஸ் தேர். அப்போ நான் வந்து இதே இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது இன்னைக்குள்ள கிளாஸ் ஃபுல்லா போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவரி லைன் ஆஃப் திஸ் ஸ்கேல், அப்படிதானே? ஓகே, 110க்கு அபோல யார் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். 110 அபோவ், 110க்கு மேல, 110க்கு மேல யார் இருக்காங்க? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, ஐ எம் சார் டைப் பண்ணுங்க, உங்க ஸ்கோர் அப்படியே போடுங்க. இல்ல ஐ எம் சார் டைப் பண்ணுங்க. 110க்கு அபோவ், 110க்கு மேல யார் எடுக்கும்? அஜீனா, ஓகே குட், 118. அஜீனா, she is my student, என்னுடைய ஸ்டூடெண்ட். அது வெரி குட். ஜம்ருத், you are good, you are great. ரெண்டு பேர் நல்ல ஸ்கோர். ஓகே, வேற யாரு? மைனஸ் ஒன் ஸ்லைடு காட்ட முடியுமா? எந்த ஸ்லைடு நம்பர் சொல்லுங்க, கொஸ்டின் நம்பர் கொடுங்க, நான் காட்டுறேன். நான்
ஓகே 100 யார் 2 பேர் தான் இருக்காங்க, வேற யாரு? ஓகே 40 வரை ஏடி போடல. ஓகே 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 சரி ஓகே. இப்ப போடுங்க. இப்ப யாராவது கரெக்டா போடலன்னா ஒன்ஸ் அகைன் போட்டுருங்க நீங்க. ஏபி எதாவது போடலன்னா போடுங்க. ஏபி போடல சார், ஏபி போடல சார் அப்படின்னு இல்லாம போட்டுருங்க நீங்க. தயவு செய்து போட்டுருங்க. போட்டுங்க. நான் ஒவ்வொன்னு காட்டுறேன். ஓகே ஓகே. ஏபி போடாதவங்க போட்டுருங்க. ஏபி போடலைன்னா போட்டுருங்க. பி பிராங்க். ரொம்ப கிளியரா நீங்க கேட்டீங்க. ஏன்னா டோன்ட் திங்க் நீங்க இது கஷ்டமா இருக்கு, படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு போயிட்டேன்னு வச்சீங்களா, who will help you? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். who will help you for your life? so you learn. இத வந்து அழகா லேசா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். வேர் யூ ஆர் இன் சைக்காலஜி அப்படின்னு வந்துடும். வேர் யூ ஆர் சைக்காலஜி. சோ அப்படி வந்துடும் அது. ஓகே அடுத்தது. ஓகே எல்லாம் போட்டாங்களா? இனி இது போடலன்னா எனக்கு கேளுங்க. உஸ்னா போட்டாங்களாமா? 16 எதுக்கு நீங்க போடலையோ அது கேளுங்க நீங்க. 16 previous slide. ஓகே நம்பர் போடுங்க, நம்பர் போடுங்க, நம்பர் போடுங்க, நம்பர் போடுங்க. 22 22 22 ஓகே 22 22 ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த இது நீங்க சொல்றீங்க, எது சொல்றீங்க? ஒவ்வொரு இது மூவ் பண்ணமா? 28 28 சோ ஓகே ஓகே. நான் வந்து ஒன்னு நான் போடுறேன் வேகமா. ஒன்ஸ் அகைன் ஆஃப்டர் ஆஃப்டர் 15 பாத்துங்க, நீங்க பாத்துங்க ஃபுல்லாவே நான் போடுறேன். நான் 15 போட்டேன். 15 பாருங்க, பார்த்து போடுறங்க போடுங்க. ஓகே ஓகே போட்டுட்டேன்னா டன்னு போடுங்க, டன்னு போடுங்க. ஓகே அடுத்தது 21 போட்டிருக்கேன். இத பாருங்க, இத பார்த்துட்டாங்கன்னா டன்னு போடுங்க. ஓகே 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 டன்னு போடுங்க. நம்ம 28 போட்டிருக்கேன். இத பாருங்க 32 இதுல இருக்கு, 30 இதுல இருக்கு. ஓகே ஓகே பாருங்க முடிச்சிட்டாங்கன்னா வெயிட்னு சொல்றவங்க போட்டுட்டாங்கன்னா டன்னு போடுங்க. வெயிட்னு சொல்றவங்க டன்னு போடுங்க. ஓகே 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 அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே குட் 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 பாருங்க பாருங்க பாருங்க. நோ ப்ராப்ளம். நீ பின்னால கூட நீங்க இது பண்ணீங்க. ஓகே இப்ப வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். யாரு வந்து எதுக்கு மார்க்கு 100க்கு மேல எடுத்திருக்கேங்க? 100 அண்ட் அபோவ். 100 அண்ட் அபோவ். ஓகே 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 வா. நீங்க அப்புறம் கூட பண்ணிக்கலாம். நீங்க அப்புறம் கூட பண்ணிக்கலாமா? இது மட்டும் இல்ல. பி டைம் கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? ஓகே நான் போட்டுட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஓகே 90 அபோ யார் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். 90 அபோ 90 அபோ யார் இருக்காங்க? 90 அபோ அஜீஃபா. நான் ஒன்னு உங்களுக்காக நான் ஸ்கிரீனை மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பாருங்க நீங்க. 90 அபோ யார் இருக்காங்க? 90 அபோ. ஓகே 90 அபோ 90க்கு மேல 90. ஓகே 70 அபோ யார் இருக்காது? 70 அபோ 93 80 70 அபோ. ரஹமத் மைனஸ் பண்ணி போடணும். ஏன்னா மைனஸ் பண்ணி போட்டுட்டா தான் உங்களுக்கு வரும். ஓகே 90 80 அது கூட உங்களுக்கு 50க்கு மேல இருந்தாலே இட்ஸ் குட். உங்களுக்கு 60க்கு மேல இருந்தாலும் யுவர் ஸ்கோர் இஸ் குட்.
60க்கு மேல உங்களுக்கு ஸ்கோர் இருந்துச்சுனாலே குட். ஈவன் 50க்கு மேல இருந்தாலே யுவர் ஸ்கோர் குட். 50க்கு மேல இருந்தாலே, ஏன்னா உங்களுக்கு அதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதான் உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. ஏமே கரெக்டா ராங்? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா லைஃப்ல அப்படி இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா யூ டிசைட் ஃபேவரபிள். அதை பத்தி தெரியலனா டோன்ட் டிசைட் எனிதிங். அதுதான் லைஃப். அதுதான் நான் உங்க வாழ்க்கையில நான் சொல்றது. ஏன்னா தட் வில் இம்பாக்ட் யுவர் நெகட்டிவ்லி. உங்க வாழ்க்கையே அதாங்க. வாழ்க்கையே அதான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தெரியுதோ அதுல நீங்க டிசைட் பண்ணுங்க. இட் இஸ் சரியா தப்பான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்காக நான் சொல்றேன், பி த நியூட்ரல் ஆட்டிடியூட். நடுநிலையான எண்ணத்தில் இருக்கிறது உங்களை எப்போதும் ஒரே நிலையில பத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 80 மார்க் 7 எடுத்திருக்காங்க, பில 40 மார்க் எடுத்திருக்காங்க. நெட் ஸ்கோர் எவ்வளவுங்க சொல்லுங்க பாப்போம்? நெட் ஸ்கோர் எத்தனை? 80 மார்க் எடுத்திருக்காங்க 7, பில 40 மார்க் எடுத்திருக்காங்க. நெட் ஸ்கோர் எத்தனை? 40. ஆனா 80 மார்க் எடுத்துட்டு மீதி 40ல 0 செலக்ட் பண்ணி இருந்தால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரி இருந்திருக்குமா? 80 எங்க, 40 எங்க? திங்க் யுவர் நெகட்டிவ் அப்ரோச், யுவர் ஃபேவரபிள் அப்ரோச், இட் gives the negative approach to the society. It gives the negative approach to the society. அப்ப அந்த இடத்துல ஆட்டிடியூட் தான் நமக்கு நியூட்ரலா வச்சுக்கணும். ஃபேவரபிள் ஆட்டிடியூட். if it is inconsistency with, கன்சிஸ்டன்சி வித் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்ட், இன்கன்சிஸ்டன்சி வித்னா தப்பு. மற்றவங்களோட சேர்ந்து சோசியல் ஆர்கனைசேஷன்ல சமூகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய அணுகுமுறை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா then it is plus. you are good. அப்ப சமூகத்துடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு அணுகுமுறை நீங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதோடைய பலனை நீங்க அனுபவிச்சு ஆகணும். அதோடைய விஷயத்தை நீங்க அனுபவிச்சு ஆகவே. ஏமே கரெக்டா ராங்? இப்ப சொல்லு, 40 கீழே யாரும் இருக்காங்களா? Is there anybody less than 50 or 60? Is there? Okay, உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் everybody is there மைனஸ் கீழே யாரா இருக்கிறாங்களா? மைனஸ்ல இருக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 60 மார்க் வந்து, அப்போ அதெல்லாம் வந்து நீங்க வந்து இட் இஸ் த டைம் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய அந்த விஷயத்தை உஸ்னா குட், யூ ஆர் குட், நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்துல 0 கொடுத்துட்டீங்க. இட்ஸ் குட், இட் இஸ் குட், நல்ல இது. ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்னைக்கே வந்து 100க்கு 100 மார்க் வாங்கிட முடியுமா? யாரு 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா சைக்காலஜி படிச்சவங்களா இருப்பாங்க. யாரு? சோ நீங்க சைக்காலஜி படிக்கிறது எந்த அளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க. ஓகே, நம்ம டிஸ்கஷன்ல போலாமா? நான் டிஸ்கஷன்ல போறேன். அப்ப திரும்ப வந்து நீங்க பாருங்க, இதுல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஆனது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். அதுக்காக தான் சைக்காலஜி நம்ம பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு கூட ரஃபிக் சார் கேட்கும் பொழுது சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது ஃபேக்கல்டி பீப்புளுடைய ப்ரொஃபைல் சேர்த்து கொடுங்க டாக்டர் ரஃபிக் சார் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வேல்யூவா இருக்கும். என்னுடைய ப்ரொஃபைல், நான் என்னுடைய காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நான் ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் எடுக்கிறேன். அப்ப பாடம் எடுக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. டிஸ்டன்ஸ்ல நீங்க எம்எஸ்சி சைக்காலஜி நீங்க போட்டிருந்தா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்க போட்டா நாங்க என்னை பார்ப்பாங்க. நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எம்எஸ்சி சைக்காலஜி இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி யாராவது இருக்கிறாங்களா? போடுங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி சைக்காலஜி ஆன்லைன்ல டிஸ்டன்ஸ்ல அப்ளை பண்ணிருக்கவங்க யாரா இருக்காங்களா? then you will see me. அங்க என்னை பார்ப்பாங்க. அங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டூடெண்ட்ட என்னன்னா நான் என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இஃப் யூ வாண்ட் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா புட் மை நேம் இன் த வெப்சைட். ஆமா, எக்ஸாம் டைரக்டா எழுதணும். எக்ஸாம் வந்து டைரக்டா தான் எழுதணும். எக்ஸாம் என்னுடைய பேரு டாக்டர் எம் யூசுப் ஆதம். அதை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. நீங்களே பாருங்க. இப்ப உங்களை எல்லாமே பாருங்க, என்னை பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. சோ என்னுடைய விஷயத்தை வந்து நீங்க அங்க கண்டுப்போம்.
நிறைய பேர் என்னோட கோர்ஸ் கூட என்கிட்ட ஜாயின் பண்றதுக்குள்ள எனக்கு கூகுள் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து என்கிட்ட படிப்பாங்க வருமா. இப்ப அதே மாதிரி இங்க வந்து நமக்கு மேடம் இருக்கிறாங்க, கமலகண்ணன் மேடம் இருக்கிறாங்க, எல்லாம் ஹைலி ப்ரொஃபைல் பீப்புள்ஸ். சோ ஹைலி ப்ரொஃபைல் பீப்புள் எதுக்கு சொல்றோம்? தே வில் ஹெல்ப் யூ டு கியூர் யுவர் காம்ப்ளெக்சிட்டி. உங்க மனசுல உள்ள அந்த காம்ப்ளெக்சிட்டிய நீங்க கியூர் பண்ணுவாங்க. சிம்பிள் நீங்க நினைச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சில காம்ப்ளிகேட்டட் வேலை இருந்தா நீங்க என்ன செய்வாங்க? அவ என்னம்மா நீ சைக்காலஜி படிச்சிருக்கவங்கலாம் இது சூப்பரா, சிம்பிள், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிதிங், டோன்ட் எஸ்டிமேட் ப்ராப்பர்லி. அதுதான் நான் சொல்லி கொடுக்கிறோம். நான் சொல்லி கொடுத்த சைக்காலஜினா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிதிங், டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் எனிதிங். அதாவது ஒரு விஷயத்தை அதிகமா மதிப்பிடாதீங்க, ஒரு விஷயத்தை குறைவாக மதிப்பிடாதீங்க, கரெக்டா மதிப்பிடுங்க. நீங்க எப்ப கத்துப்பாங்க? who will teach you? யார் உங்களுக்கு டீச் பண்ணுவது? we are there. சைக்காலஜிஸ்ட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நான் போட்டிருக்கேன்னா கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நோ, இட்ஸ் a practical life. நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்தது நம்ம பார்ப்போம் பிராக்டிக்கல். சைக்காலஜி டீல்ஸ் வித் பிராக்டிக்கல். சோ இங்க உங்களுக்கு தியரி சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை. சோ தியரி சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை. we are more practical. ரஃபீக் சார் வந்து என்ன கேட்கும் பொழுது, சார் அப்ளைடா பிராக்டிக்கலா அதிகமா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னாங்க. பிராக்டிக்கலா பாருங்க. சோ இட் இஸ் a practical. practical. இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் எடுத்தேன் 1 hour, more than 1 hour I spent. எது தியரி ஏதோ இருந்துச்சா? இஸ் தேர் எனி தியரி? சொல்லுங்க பாப்போம். இஸ் தேர் எனி தியரி? நோ. இஸ் தேர் எனி? நோ. இட்ஸ் practical. So practical. empowering. in case நீங்க -120 எடுத்திருக்கீங்க, in case -120 எடுத்திருக்கீங்க, இப்ப சைக்காலஜி நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்பவர் பண்ணுமா பண்ணாதா? பண்ணுமா பண்ணாதா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்படி சொல்லுவோம். இன் கேஸ் யூ ஆர் டேக்கன் +120 எடுத்துறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்துருத், அசீனா அவங்களா 118 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்க தான் ஃபுல்லா எடுத்துட்டாங்கல, போதும்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நீங்க? அப்ப உங்களை எம்பவர் பண்ணுமா பண்ணாதா? -120 எடுத்தவங்களுக்கும் இது எம்பவர் பண்ணும், +120 எடுத்தவங்களுக்கும் இட் வில் எம்பவர். அதுதான் எம்பவரிங். அதான் எம்பவரிங். இன்ட்ரெஸ்டிங், ரிஜிட், போரிங். இது யாரை வச்சு அமையும் சொல்லுங்க பாப்போம். சப்ஜெக்ட் வச்சா இல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறவங்கள வச்சா? இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதும் போரிங்கா இருக்கிறது யாரை வச்சு இருக்கும்? சப்ஜெக்ட் வச்சா இல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறவங்கள வச்சா? டீச்சர் வச்சு. உங்களுக்கு சரி சப்ஜெக்ட் வச்சு போரிங் இருந்துச்சுன்னா அது காரணம் என்ன? சப்ஜெக்ட் வச்சு நமக்கு போரிங் இருந்துச்சுன்னா காரணம் என்ன? இந்த சப்ஜெக்ட் வந்து மேல நமக்குள்ள ஆட்டிடியூட் அன்ஃபேவரபிளா இருக்கு, செலக்ட் பண்ணுனா சப்ஜெக்ட் தப்பு, கரெக்டா சொல்றாங்க. சோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட். பட் இது வந்து போரிங் எடுத்துக்கிட்டா, பட் என்னன்னா உன்னுடைய பர்சனாலிட்டியை வச்சு இது டிஃபரெண்ட். அது தப்பு இல்ல. ஏன்னா யூ ஆர் திங்கிங் சம்திங் டிஃபரெண்ட். எனிவே சைக்காலஜி வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு மாத்து கருத்து இல்ல. இன்னோவேட்டிவ். சிக்மாய்டு ஃப்ராய்டு கான்செப்ட் இருக்குல்ல, அது எல்லாமே ஏத்துக்கிறாங்களா? சிக்மாய்டு ஃப்ராய்டு கான்செப்ட் எல்லாமே ஏத்துக்கிறாங்களா? வாட்சனுடைய கான்செப்ட் எல்லாமே ஏத்துக்கிறாங்களா? அவுடேட்டட் கான்செப்ட் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா கிடக்குது. எக்கச்சக்கமான அவுடேட்டட் கான்செப்ட் இருக்கு.
பாத்திமா, நீங்க என்ன கேட்டங்க? நீங்க என்ன கேட்டங்க? ஒன்ஸ் அகைன் டைப் மீ. இல்ல, நீங்க ஆடியோவா கேட்கணும்னா வெயிட் பண்ணுங்க. இந்த செஷன் முடிச்ச பிறகு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நான் இது ஃபுல்லா நான் முடிச்சிடுறேன். முடிச்ச பிறகு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? நோட் பண்ணீங்க, ஆடியோவா கேளுங்க. ஓகே. குட்மா. மெஜாரிட்டி வந்து நியூட்ரல் ஆட்டிடியூட்ல இருக்க. இது நீ பெரிய ஆளுமா? நீ என்னன்னா மெஜாரிட்டி யூ ஆர் இன் நியூட்ரல் ஆட்டிடியூட். இதுவரை நீங்க தெரிஞ்சுக்கலனா யூ ஆர் பிளாங்க்னு அர்த்தம். தப்பு இல்ல. ஆல்ரெடி ஃபில்ட் பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. ஆல்ரெடி சம்திங் ஃபில்ட் பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க. மைண்ட்ல ஏதாவது இருந்தா தான் அது ரிமூவ் பண்ணி வேற மாத்துறது கஷ்டம். If it is not there, if it is good. கரெக்டாமா? குட். டோன்ட் வரி, யூ வில் ஆஸ்க் த क्वेश्चंस. இதே விஷயத்துல அதான் நாங்க சைக்காலஜில என்ன சொல்லுவோம்னா முடிச்சும்பாங்க. முடிச்சு பிளாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன் கேஸ் ஒரு ஆள் வந்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இல்லைன்ட்டாங்க நீங்க. அதுதான் கரெக்ட். பட் என்ன அது போதுமா? அது போதுமா? தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஸ்கோர் பாருங்க. அழகா கேட்டிருக்காங்க. 24 மார்க் தான் எடுத்திருக்காங்க. -5. அப்ப என்ன நிறைய இடத்த என்ன செஞ்சிருக்காங்க? 0 செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அது என்ன ஆகுது? மைனஸ் வந்து கம்மியா இருக்கு, 0 நிறைய இருக்கு அர்த்தம். சோ லேர்னிங் வந்து நீங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரே டூல்ஸ்ல ஒரே இதுல உங்களுடைய என்டையர் சைக்காலஜி நாலேஜ் அக்சஸ் பண்ணல. தென் திங்க் அபவுட் மீ, ஹவ் ஐ வில் கோச் யூ. உங்களை இந்த என்டையர் கரிக்குலம் 1 இயர்ல உங்களுக்கு கோச் நான் பண்றேன்னு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இட் இஸ் நாட் பயான். நம்ம பயான் பண்றதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வரல. ஐம் ட்ரைனிங் யூ. ஓகே? அடுத்தது எஃபெக்டிவ், இன்எஃபெக்டிவ். அது எந்த அளவு அதோடைய கண்டென்ட்டை பொறுத்து, அதை சொல்லிக் கொடுக்கிற ஆளை பொறுத்து அது எஃபெக்டிவ். என்னுடைய டூல்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கரெக்டா ராங்? இன்னைக்கு நான் போட்டிருக்கல ஒரு டூல்ஸ், இது நான் உருவாக்கின டூல்ஸ். எங்க நெட்ல போய் எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. இஸ் இட் எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ்? வெரி எஃபெக்டிவ். இது என்ன தப்பான டூல்ஸ் இருக்கு. தப்பான டூல்ஸ் இருக்கு. தப்பான டூல்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி அதுதான் நீங்க சைக்காலஜின்னு சொன்னா யூ ஆர் தப்பான விஷயம் மூளைக்கு ஓடிடும். தப்பான விஷயம். அதுக்கு தான் நிறைய பேர் சைக்காலஜி படிக்கிறது பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க? தப்பு சொல்லிட கூடாது. ஏன்னா நியூட்ரலா இருக்கணும். அவுடேட்டட் கான்செப்ட் சொல்லிட கூடாது. காலவாதியான கான்செப்ட் சொல்லக்கூடாது. அப்போ இன்னோவேட்டிவா சொல்லணும். இப்போதைக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு அதான் சொல்லி கொடுக்கணும். as a டீச்சரா இது வந்து உங்களுக்கு கூட ட்ரைனிங் இல்ல, சைக்காலஜி பாடம் நடத்துறவங்களுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு நீங்க தெரப்பி கொடுத்தாலும் சரி, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்தியா இல்லாத மற்ற நாடுகள்ல சைக்காலஜி லைசன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. இவ்வளவு ஃப்ரீயா அந்த நாடு விடல. நம்ம இந்தியால வந்து ரொம்ப ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ அப்ப உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கணும்னா நான் தான் சொல்லுவேன்ல, உங்களுக்கு பேஷண்ட் என்ன கிளைண்ட் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலன்னா நீங்க கவுன்சிலிங் பண்ணாதாங்க. நீங்க பேஷண்ட் யாரு கிளைண்ட் யாரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லைசன்ஸுக்காக பயப்பட தேவையில்லை. யூ டோன்ட் வரி அபவுட் த லைசன்ஸ். அப்போ உங்களை வந்து கரெக்டா கைட் பண்றது இட்ஸ் மை டியூட்டி. இட்ஸ் மை டியூட்டி. சேலஞ்சிங், ரியலி சேலஞ்சிங் தான். பட் டோன்ட் வரி, நாங்க அதை சேலஞ்சிங்க கூட அழகா கொண்டு போவோம். அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை நான் வச்சேன். இந்த இதை வச்சு நான் வந்து போட்டிருக்கிறது எதுக்குன்னா அதுக்காக தான். ஓகே? அடுத்தது சேலஞ்சிங்கா இருக்கும், பட் இட் கிவ் மோர் இன்சைட். நேற்று கூட இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் மோர் இன்சைட் பாருங்க. இன்னைக்கு 1 hour ஸ்பெண்ட் இன்னைக்கு என்கிட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இன்சைட் தந்திருக்கா இல்லையா? உங்களுக்கு புத்தகத்துல படிச்சா கூட இது கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க பாப்போம்.
நவர் நவர். அதுதான் சைக்காலஜி. இப்ப பாருங்களேன், சைக்காலஜி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதான் சைக்காலஜிங்க. அந்த காலத்துல வந்து நம்மளுடைய கிராண்ட் ஃபாதரு, நம்மளுடைய சொசைட்டி எல்டரா இருக்கிறவங்க இன்சைட்ஃபுல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி யார் இருக்காங்க? எங்க போய் தேடுவோங்க நீங்க? உங்களை தவறா வழி நடத்துறதுக்கும், உங்களை கன்ஃபியூஷன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே நிக்கிறாங்க. அதுல தப்பிக்கிறதுக்கு தான் we are there to guide you. we are there in guide you. நாங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்காரு. we are there in guide you. அடுத்தது பெனிஃபிஷியல். அடுத்தது சொல்லுங்க, இந்த பெனிஃபிஷியலா இருக்கா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் 0 மார்க் எடுத்தாலும் இந்த என்டையர் ப்ரோக்ராம் உங்களுக்கு பெனிஃபிஷா இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு கஷ்டமான வார்த்தை ஏதாவது சொல்லி கொடுத்தானா உங்களுக்கு? இல்ல சில சமயத்துல உங்களுக்கு பயம் வந்திருக்கும். இது படிக்க முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும். தட் ஐ அக்செப்ட். ஏன்னா அந்த பயம் வந்தா தான் இதை கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். கரெக்டா? கஷ்டம் நான் என்ன சொல்லல, ஆனா பயம் வந்திருக்கும். பயம் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் யூ ஹேவ் தி பிளாக். உங்க மூளையில முடிச்சு இருக்குன்னு அர்த்தம். இட் மே பி எமோஷனல் பிளாக் ஆர் இட் மே பி a mental பிளாக். அதை பிரிக்கணுமா வேண்டாமா? ஒருத்தவங்க இந்த கொஸ்டினரி பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க ஜெயிக்க முடியுமா? who will help her? யார் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? அப்ப அந்த முடிச்சு பிரிக்கணும்னா, அந்த பயத்தை போக்கணும்னா, அப்போ யூ சுட் லேர்ன் சைக்காலஜி. யூ சுட் சைக்காலஜி. அடுத்தது சரி, இந்த இடத்துல வாங்க. எத்தனை பேரு அப்ஜெக்டிவ் போட்டாங்க, எத்தனை பேர் சப்ஜெக்டிவ் போட்டாங்க? இப்ப வாமா, அப்ஜெக்டிவ் எத்தனை பேர் போட்டாங்க, சப்ஜெக்டிவ் எத்தனை பேர் போட்டாங்க? ஐ எம் சப்ஜெக்டிவ். ராமத்தின் சாவே சப்ஜெக்டிவ் போட்டாச்சு. ராமத்தின் சாவே சப்ஜெக்டிவ் போட்டாச்சு. ஓகே அசனி, நான் சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ். ஏன் சப்ஜெக்டிவ் போட்டாங்க, ஏன் நீங்க ஆப்ஜெக்டிவ் போட்டாங்க? நான் சொல்லி கொடுக்கிறது தான் சைக்காலஜி. நான் சொல்லி சொன்னேன்னு வச்சுங்களேன், அது பெரு சப்ஜெக்டிவ். அப்படி நான் சொன்னா ஐ எம் மிஸ்கைடிங் யூ. நான் சொல்லி கொடுக்கறதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சப்ஜெக்டிவ்னா என்னன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்தது, மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்தது. அதுக்காக நான் சொல்லுவேன் கவுன்சிலிங் டேஞ்சர். அந்த கவுன்சிலிங் ஆப்ஜெக்டிவா மாத்துறது தான் சைக்காலஜி வேலை செய்யுது. மாடர்ன் சைக்காலஜி பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் மேக்கிங் சப்ஜெக்டிவ் எரர், சப்ஜெக்டிவ் பயாஸ். ஏன்னா நீங்க யார்கிட்ட கவுன்சிலிங் போறாங்களோ அவங்களுடைய சாரம் இறங்குமா இறங்காதா? யார் யாரெல்லாம் சப்ஜெக்ட் சொல்றாங்களோ நீங்க புரியுங்க. யார்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை கவுன்சிலிங் பண்ண போறாங்க, அந்த நபருடைய சாரம் இறங்குமா இறங்காதா? இறங்கும். அது நல்லதா கெட்டதா? நல்ல சாரம் இருந்துச்சுன்னா நல்லது. உங்களுடைய ப்ராப்ளத்தோட, உங்களுடைய பர்சனாலிட்டியோட, உங்களுடைய பிலீவ்ஸோட அவருடைய பிலீவ்ஸ், உங்களுடைய பர்சனாலிட்டியோட அவருடைய பர்சனாலிட்டி எல்லாம் மேட்சா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் பிளஸ். பிளஸ் மேட்ச் இல்லனா, மேட்ச் இல்லனா, சோ மேட்ச் இல்லனா உங்களை வழி கெடுப்பாரு, வழி தவறுவாரு, உங்களுக்கு தவறான விஷயத்தை ஏற்படுத்தும். சைக்காலஜி அப்படி இல்லை. சைக்காலஜி வந்து ஆப்ஜெக்டிவா பாருங்க. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறது, நம்மளுடைய சப்ஜெக்டிவ் இட் செல்ஃப் யூ. என்னுடைய பிலீவ்ஸ், என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய பர்சனாலிட்டி அது ஓகே. பட் உளவியல் வரும்பொழுது அது ஆப்ஜெக்டிவா தான் பார்க்கணும். ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி தான் உளவியலை நீங்க பார்க்கணும். குறைந்தபட்சம் நியூட்ரல் ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும். அவங்க சொல்லிட்டானா ஒரு உளவியல் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லலாமா? சிக்மாய்டு ஃப்ராய்டு சொல்லிட்டாரு சொன்னா அது உளவியல் சொல்லி ஆகுமா? வாட்சன் சொல்லிட்டாருன்னா உளவியல் ஆகுமா? இன்னாரு சொல்லிட்டாருன்னா ஒரு சைக்காலஜி, இப்ப நான் டாக்டர் யூசுப் சொல்லிட்டாருன்னா உளவியல் ஆகிடுமா? ஆவாது. உளவியல் என்பது அது ஒரு அப்ஜெக்டிவ். அப்ப நான் என்ன செய்யணும், நான் சொல்றது உளவியலா இருக்குன்னா அதை ஆப்ஜெக்டிவா மாத்தணும்.
அது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருந்தா தான் அது அப்ஜெக்டிவ். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்க்கும் புரிஞ்சா? புரிஞ்சுச்சுன்னா எஸ் ஆர் டைப் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ்க்கும் சப்ஜெக்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிச்சுன்னா எஸ் ஆர் டைப் பண்ணுங்க. ஓகே, குட் 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 குட். அடுத்தது ரியலபிள் அன்ரியலபிள். எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா தான் ரியலபிள் ஆகும். யாரும் ஏத்துக்காத மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்களை, அறிவியலுக்கு அகைன்ஸ்டான விஷயங்களை சொல்லுனா அது ரியலபிளா? சொல்லுங்க பாப்போம். அது ரியலபிளா? இல்ல இல்ல இல்ல. அடுத்தது ஹெல்ப்ஃபுல் ஹோலிஸ்டிக். நேரோ மைண்டட் வந்து சைக்காலஜிக்கு இல்ல. உங்களை நான் கவுன்சிலிங் பண்ண வச்சீங்களேன், உங்களுக்கு என்ன அதுதான் யோசிப்பேன். எனக்கு என்ன நான் யோசிக்க மாட்டேன். இப்ப நான் உங்களுக்கு பாடம் நடத்தணும்னா எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் நடத்துவேன். அப்ப 10 பேருக்கு தகுந்த மாதிரியும் மத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பாடம் நடத்தினா அது பேரு நேரோ மைண்டடு, ஹோலிஸ்டிக். எல்லாமே வரும். பொதுவான விஷயம் சொன்னா எல்லாத்துக்கும் பொருந்தி போவேன். பொதுவான விஷயம் சொல்லிட்டா எல்லாத்துக்கும் பொருந்தி போயிடுமே. அக்சசிபிள், சப்போர்ட்டிவ், ப்ரோக்ரெசிவ் ஆர் கன்சர்வேட்டிவ். பழைய கான்செப்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. பழைய கான்செப்ட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. அதுக்கு குப்பையில போடல, அது வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாம் செய்யறாங்க. நானே வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி கான்செப்ட, இஸ்லாமிக் சைக்காலஜி பாடத்தை நடத்துறேன். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. அதுல மிடிவல் பீரியட்ல நிறைய அவுடேட்டட் கான்செப்ட் சொல்லி கொடுத்திருக்காங்க. மிடிவல் பீரியட்ல முஸ்லிம் காலரே சொல்லியிருக்காங்க. நானே வந்து சூஃபிசத்தை பத்தி சொல்லும் பொழுது நான் சூஃபிசத்துக்கு அகேன்ஸ்டா தான் பேசுவேன். அது சயின்ஸ் சொல்லுவேன். அது தெய்வீகம் சொல்ல மாட்டேன் நான். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுது? ப்ரோக்ரசிவா பார்க்கணும், சயின்டிபிக்கா பார்க்கணும். அப்ப சயின்ஸ்னா வந்து அகைன்ஸ்ட் சொல்ல முடியுமா? சைக்காலஜி அப்ப சயின்ஸ்னா சயின்ஸ் ஏத்துக்க முடியாதுங்க. சயின்ஸ் ஏத்துக்க முடியாது. ஆனா சயின்ஸ்ல பிலீவ்ஸ்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிலீவ்ஸ்க்கு சக்தி இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கைக்கு சக்தி இருக்கா இல்லையா? நம்ம நம்பக்கூடிய விஷயம் அது தப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ரைட்டா இருந்தாலும் அதுக்கு பவர் இருக்கு. ஆனா நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை மனசுல இருக்கு. அவ்வளவுதான். அப்போ ஒரு நம்பிக்கை சரியாக இருக்குன்னா அங்க அறிவியல் பொருந்தணும். அறிவியல் பொருந்தலனா அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை. அது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்ப எந்த நம்பிக்கையும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு அதான் இந்த இடத்துல முற்போக்கானது. எது முற்போக்குன்னு சொல்றனா, நம்பிக்கை பின்னால போகக்கூடாது. ஆனா நம்பிக்கை அறிவியலுக்கு அறிவியலுடைய விஷயம் நம்பிக்கைக்கு ஒத்து வரணும். என்கேஜிங், இது ஈடுபட செய்யலாம். எத்திக்கல், கரெக்ட். நான் சொல்றேன்ல கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு, தப்பே இல்ல. லைசன்ஸ் எனக்கு தேவையில்லை. பட் யூ சுட் நோ, யூ சுட் டிஃபரன்ஷியேட் who is the patient, who is the client. பேஷண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. எந்த சைக்காலஜிக்கு ஐ ஹவ் நோ ரைட்ஸ். எந்த சைக்காலஜிக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ரைட் இல்ல. பட் கிளைண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ரைட் இருக்கு. அப்ப யாரு கிளைண்ட், யாரு பேஷண்ட்? சுயமா சிந்திக்கிறவ கிளைண்ட், சுயமா சிந்திக்காதவ பேஷண்ட். சின்ன பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க கிளைண்டா இல்ல பேஷண்டா? குழந்தைகள், குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க பேஷண்டே இல்ல, கிளைண்டே இல்ல. கார்டியன் தான் அங்க கிளைண்ட். கார்டியன் தான் அங்க கிளைண்ட். டீனேஜ் பிள்ளைகளுக்கு அவங்க பேஷண்டா, அவங்க கிளைண்டா? கிளைண்ட் என்ன சொல்றாங்களோ, டீனேஜ் கூட கிளைண்ட், டீனேஜ் கிளைண்ட்.
தானா அவன் வந்து வந்தானா கிளைண்ட். பேரண்ட் யாராச்சும் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லைன்னா, then they are patient. அப்போ கிளைண்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, அது அத வந்து அழகா வகுத்து சொல்றது தான் உளவியல். லாஜிக்கல், காம்ப்ரிஹென்சிவ், ஸ்டிமுலேட்டிங், சப்போர்ட்டிங், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா இல்லையா? இன்க்ளூசிவ். சைக்காலஜில எதுவுமே எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. எல்லாம் சைக்காலஜிக்குள்ள வந்துடும். எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் சைக்காலஜி. இன்க்ளூசிவ். அதுல எல்லாமே இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. எல்லா ஃபீல்டுக்கும் தேவை. எல்லா இதுக்கும் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி தான் வேலிடு, பிரெடிக்டபிள். அன்பிரடிக்டபிளே இது இல்ல. அன்பிரடிக்டபிள் திங்ஸ் இதுல இருந்துச்சுன்னா சைக்காலஜில இல்ல. இறைவன் இருக்கானா இல்லையா? சைக்காலஜில சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இறைவன் இருக்கிறானா இல்லையா? சைக்காலஜி சொல்லி கொடுக்கல. இறைவன் இருக்கானா இல்லையா? அது நம்பிக்கை சார்ந்தது. அதை பத்தி சைக்காலஜில பேச மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் பிரெடிக்டபிள் திங்ஸ். பிரெடிக்ட் பண்ணணும், அறிவியல் பூர்வமா சொல்லணும். அதுக்கு சொல்லிட்டு இல்ல, அது பிலீவ்ஸ். சைக்காலஜில பிலீவ்ஸ் ஏத்துக்கிறாங்க. ஆஹா, ஒரு கரெக்டா ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. உளவியல் என்பது கரெக்டா ஒரு விஷயம். உளவியல் என்பது கரெக்டா. ஏன்னா பிலீவ்ஸ் சொல்லிட்டா அந்த பிலீவ்ஸ் தான் உயர்ந்தது, சயின்ஸ் கீழே வந்துடும். ஏன்னா பிலீவ்ஸ்க்குள்ள சயின்ஸ் வரணும். ஆனா சயின்ஸ்க்குள்ள பியாண்ட் த சயின்ஸ் வராது. சயின்ஸ்க்குள்ள பியாண்ட் த சயின்ஸ் வராது. எறும்பு பேசக்கூடிய விஷயத்தை மனிதனுடைய காதுல கேட்க முடியாது. Because it is beyond the science. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனிதன் பார்க்கலனா எறும்பு பேசலன்னு சொல்லிட முடியுமா? அது ரெக்கார்ட் பண்ண முடியலனா அறிவியல் என்பது ஒரு வரவரைக்குள்ளது. அதை தாண்டி உள்ளது நமக்கு வந்து நம்மளுடைய பிலீவ் சிஸ்டத்துல வருது. அந்த வித்தியாசத்தை நமக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். எம்பெரிக்கல். ஏன்னா எம்பெரிக்கல் அப்புறம் ஸ்பெகுலேட்டிவ். எம்பெரிக்கல்னா டேட்டா வரும், ரிசர்ச் வரும். சைக்காலஜில அவ்வளவு டேட்டா இருக்கு, அவ்வளவு ரிசர்ச் பண்ணலாம், அவ்வளவு பெரிய. அதாவது 0 இருந்தவங்களுக்கு இது பிரயோஜனம், அதிகமா இருந்தவங்களுக்கு பிரயோஜனம். சோ இது வாழ்வியலுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். ஃபியூச்சர்ல இது ரொம்ப முக்கியமா இருக்கும். இதோட டிமாண்ட் கூடிட்டு இருக்கும். அந்த டிமாண்ட், நீங்க எப்படி தண்ணீர் எல்லாத்துக்கும் தேவையோ, தண்ணீர் எப்படி லேசா கிடைச்சிச்சு, அப்ப எதுக்குமே தேவைப்படல. ஆனா தண்ணீர் இப்ப லேசா கிடைக்க மாட்டுது. அப்ப அதோட தேவை இப்ப கூடி போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு காலத்துல உளவியல் என்பது, உளவியல் கல்வி லேசா இருந்துச்சு. நம்ம சமூகத்துல ஈஸியா கிடைச்சிச்சு. நம்மளுடைய பெற்றோர்கள் வழியாக, நம்ம தாத்தா பாட்டன் வழியாக. இப்ப அப்படியெல்லாம் போய் சைக்காலஜி கத்துக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்பாட்ட அனுபவம் நம்மள்ட்ட இருக்கா? இப்ப ஒரு விஷயத்த வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும், பிரச்சனை நம்ம தப்பிக்கணும், பிரச்சனையை வந்து நம்ம நல்லா ஆக்கிக்கணும் அப்படிங்கும் பொழுது அது கரெக்டா நம்ம பார்க்கணும். ஸோ கிரியேட்டிவா இருக்கலாம். நிறைய விஷயத்த ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். மதிநுட்பம் கிடைச்சிச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு. மதிநுட்பம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா யூ ஆர் த வெரி கிரியேட்டிவ். சைக்காலஜி கிடைச்சா தான் உங்க பிள்ளைய கிரியேட்டிவ் ஆக்க முடியும். சைக்காலஜி கிடைச்சா தான் உங்க பிரதர்ஸை கிரியேட்டிவ் ஆக்க முடியும். சைக்காலஜி கிடைச்சா தான் உங்களுடைய ஹஸ்பண்டை கிரியேட்டிவ் ஆக்க முடியும். நாலேஜ் ஆன் சைக்காலஜி வில் ஹெல்ப் யூ டு யூ கிரியேட்டிவ், யுவர் பீப்புள் கிரியேட்டிவ், யுவர் ஃபேமிலி கிரியேட்டிவ். அப்படி எல்லாத்தையும் கிரியேட்டிவா பண்ணும். ரிஜிட் இல்ல மாட்டேனே. என் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா தெரியும். உங்களும் அப்படித்தான். எவ்வளவு கஷ்டப்ப இப்ப சொன்னாங்கல்ல, இப்ப 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 ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, சார் நான் இவ்வளவு மார்க் ஸ்கோர் கிடையாது, நான் ரைட்டா தப்பா? பாத்திமா அப்படின்னு சிஸ்டர் கேட்டாங்க. ரைட்டா தப்பா? நோமா, இட்ஸ் குட். சைக்காலஜில தேர் இஸ் நோ கட் அண்ட் ரூல்ஸ். சைக்காலஜில தேர் இஸ் கட் அண்ட் ரூல்ஸ். தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ். எப்படி வேணா அதை நம்ம மோல்டு பண்ணலாம், எப்படி வேணா அதை பயன்படுத்தலாம். அந்த ரகசியத்தை நீங்க கத்துக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ரெடி. கத்துக்கிறது நீங்க எல்லாமே ரெடியா? நீங்க எல்லாமே ரெடியா? நான் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ரெடி.
கத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ரெடினா? எஸ் ஐ எம் சார், ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமா அழகா, அதுக்காக தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் சைக்காலஜி பாடத்தை நான் இன்னைக்கு எடுத்தேன். அதுக்குதான் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் சைக்காலஜி உங்களுக்கு இந்த பாடத்தை எடுத்திருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயம் இவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய தாட் கிளியரா இருக்கணும். ஏன்னா நான் எதான் சொல்றது, என்ன நான் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருப்பேன். ஒரு ஆளுக்கு தேவையில்லாத பொருளை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட கூடாது. அவங்க தேவை இல்லைன்னு சொன்னா அது ரெடியா, அவங்க புரியல, அதெல்லாம் தேவையில்லை. சோ உங்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா, அன்ஃபேவரபிளா நீங்க ஃபீல் பண்ணா, தட் மீ யுவர் மிஸ்டேக், நாட் சப்ஜெக்ட் மிஸ்டேக். உங்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா, பி நீங்க நிறைய செலக்ட் பண்ணா, தட் மீன் யுவர் மிஸ்டேக், நாட் சைக்காலஜி மிஸ்டேக். ஜீரோ நாங்க நிறைய செலக்ட் பண்ணாங்கன்னா, தட் மீன்ஸ் யூ நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. பி நிறைய செலக்ட் பண்ண பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பி எல்லாம் ஜீரோ ஆக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் ஏ ஆக்கணும். நீங்க உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாவே சைக்காலஜி தேவை. யாரு பி நிறைய எடுத்திருக்காங்களோ, இல்லனா அந்த பிளாக்கோட, அந்த நெகட்டிவிட்டியோட நீங்க லைஃப் போயிட்டு இருக்கும். அப்புறம் நீங்க உங்க லைஃப் வந்து நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நாங்கெல்லாம் மாங்க மாங்கன்னு எது கத்து கொடுக்கிறோம்? இன்னைக்கு நெகட்டிவிட்டி நிறைய போயிடுச்சு. அதுல நம்ம தப்பிக்கணும் இல்ல. அப்போ சரி, எம்பதி, எம்பதிக்கு அந்த டிட்டாச். எம்பதிக்கு அப்படின்னு என்ன? யார சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் தப்பு செய்யறான், இந்த தப்பை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா? ஒருத்தன் குடிக்கிறான், people are drinking, ஏத்துக்காத அவன் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்திடுமா? அப்படி விட்டுலாமா? ஏத்துக்காத, இதுதான் இந்த இடத்துல சைக்காலஜி வேலை செய்யுது. விட்டுலாமா? அப்படி விட்டா என்ன நடக்கும்? குடிகாரனா இருந்து செத்து போவான், பாவமாதி செத்து போவான். அவன் ஏன் தப்பு செய்யறான்? சரி, அக்செப்ட் பண்றது எப்படி? அக்செப்ட் பண்றது எப்ப? அக்செப்ட் பண்றத எப்படி அக்செப்ட் பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்றோம். மா மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படி நம்ம ஆறுதல் சொல்றோம். உங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓவரா சிம்பதி கிரியேட் பண்ணாதேம்பாங்கல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓவரா சிம்பதி கிரியேட் பண்ணாது, ஓவரா சிம்பதி கிரியேட் பண்ணாது. இப்ப குடிப்பா, நீ குடிப்பா, ஓவரா சிம்பதி கிரியேட் பண்ணாதுன்னு. அது என்ன அர்த்தம்? நடிக்காத, புத்தி சொல்ல வந்துட்டான் பாரு. நடிக்காத, புத்தி சொல்ல வந்துட்டான் பாரு. உன்னோட வளாவலின்னா எனக்கு தெரியும். அப்ப சிம்பதிக்கும் எம்பதிக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன் ஒரு ஆள் குடிக்கிறானா, அந்த இடத்துல அவனுடைய பிஹேவியர்ஸ் நீங்க பார்க்காதங்க. உங்களுக்கு முன்னால ஒரு ஆளு தப்பு செஞ்சாங்கன்னா, அவனுடைய நடத்தையை நீங்க பார்க்காதங்க. அந்த நடத்தைக்கு பின்னால உள்ள எமோஷன்ஸ் பாருங்க. எமோஷன்ஸ் பாருங்க. ஒருத்தவன் ட்ரிங்க்ஸ் பண்றானா, அந்த ட்ரிங்க் பிஹேவியரை நீங்க பார்க்காதங்க. ஏன் ட்ரிங்க்ஸ் பண்றான்? அந்த எமோஷன்ஸ் பார்க்கறங்க. காரணம் இருக்குமா இல்லாதா? ஒரு ஆள் தப்பு செய்யறாங்க, காரணம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அது ஒரு எமோஷனல் காரணாத்தமா இருக்கும். எமோஷனலா ஒரு விஷயத்தை ஒருத்தவன் அட்டாச் பண்ணிட்டு இருக்கானா, அது எமோஷனலா தான் இருக்கும்.
அது யாருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா? அந்த எமோஷனல நீங்க ஏத்துங்க, அவனுடைய பிஹேவியரை நீங்க ஏத்துக்காதீங்க. அதுதான் எம்பதி. எமோஷனுக்கு என்னங்க தீனி? எமோஷனுக்கு என்ன தீனி? உணர்ச்சிக்கு என்ன தீனி? உணர்ச்சி பாடத்துல நம்ம அழகா சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல நான் கோச்சிங் கொடுக்கறத விட நான் அருமையா இந்த இடத்துல நான் கோச்சிங் கொடுப்பேன். அருமையா இந்த இடத்துல நான் கோச்சிங் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆறுதல் இல்லைங்க. எமோஷன்ஸ்க்கு உணர்ச்சிக்கு தீனி என்ன தெரியுங்களா? உணர்ச்சி தான். உணர்ச்சிக்கு தீனி என்னது? உணர்ச்சி தான். அப்படி என்ன அர்த்தம்? அவன் அவனுடைய ஃபீலிங்ஸை நீங்க ஃபீல் பண்ணாலே போதுங்க. ஆனா அவன் இருக்கிற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. அவன் குடிக்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு தட்டுங்க, டேப் பண்ணுங்க. ஒண்ணுமே செய்யாதங்க. வாயால குடிக்காதுன்னு சொல்றாங்க. அவன் குடி ஏன் குடிக்கிறான் அதை ஏத்துக்காதங்க. அவனுடைய ஃபீலிங்ஸ் ஏத்துக்க, அவனுடைய பிஹேவியர்ஸ் ஏத்துக்காதங்க. அதுக்கப்புறம்தான் உங்க வேலையே இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்பதி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அவனுடைய அந்த பழக்கத்தை அவன் தானா கொண்டு எம்பதி கிரியேட் பண்ணாத ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியாது. எம்பதி தப்பா இருந்துச்சுன்னா, எம்பதி இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியாது. அவனை திருத்தறதுக்குள்ள வழிகள் உங்களுக்கு வராது. தப்பான வழிகள் பயன்படுத்துவங்க. உங்களுடைய கணவன் குடிக்கிறானா, அந்த குடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்க. எம்பதி பாருங்க, எம்பதி பண்ணுங்க. மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். குடிக்கிறதுக்குள்ள காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுங்க. உணர்ச்சி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க. அப்ப அவன் மாறுவானா இல்ல மாற மாட்டானா? சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சியை தெரிஞ்சுக்கணும். காரணம் தெரிஞ்சுக்கணும். அந்த காரணம் கண்டிப்பா எமோஷனலா இருக்கும். சோ அந்த எமோஷனை தெரிஞ்சுக்கணும்னா யூ சுட் ஹவ். அதே மாதிரி தான் சேம் திங்ஸ் மொபைல் அடிக்ட்ஸ் ஆல்சோ. மொபைல் அடிக்ட்ஸ்க்கு பின்னால ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸ பாருங்க. அந்த எமோஷன்ஸ புரிஞ்சுங்க. உங்க பிள்ளைகள் மொபைல் அடிக்ஷன் ஆக்குறாங்களா? இட் ஹவ் சம் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ நீங்க தெரிஞ்சுங்க, அதை புரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் கிரியேட் பண்ணுங்க. தென் அடிக்ட்ல வெளியே வந்துருவாங்க. இப்போ அந்த எமோஷன் எப்படிங்க நீ தெரிகிறது? எமோஷன்ஸ் எப்படி படிக்கிறது? எமோஷன்ஸ எப்படி படிக்கிறது? எமோஷன்ஸ எப்படி படிக்கிறது? எமோஷன்ஸ் படிக்கிறதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? சைக்காலஜி படிக்கணும். எமோஷன்ஸ் படிக்கிறதுக்கு தான் யூ ஷுட் லேர்ன் சைக்காலஜி. இல்லைன்னா ப்ரொடக்டிவா இருக்க முடியாது, எஃபெக்டிவா இருக்க முடியாது. தப்பா இல்லைங்க. ஒரு அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன்? இட் இஸ் கொலாபரேட்டிவ், அடாப்டபிள், ப்ராக்ரெசிவ். அதே மாதிரி இது வந்து என்னது? சேலஞ்சிங், காம்ப்ளெக்ஸ். எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் அழகா ட்ரைனிங் கொடுக்குறேன். சோ நீங்க செலவு பண்ணக்கூடிய இந்த 1 இயர் பீரியடு உங்களுடைய நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மணியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்ன வேஸ்டா ஆகாது. வேஸ்டா ஆகாது. வேஸ்டா ஆகாது. வேஸ்டா ஆகாது. வேஸ்டா ஆகாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, வேஸ்டா ஆகாது. உங்களுடைய மணியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரமாக இருந்தாலும் சரி, வேஸ்ட் ஆகும். ஓகே, இன்னைக்கு நான் இது முடிச்சிடுறேன். இப்ப உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கேட்போம். டவுட் இல்லைன்னா நான் அடுத்த பாட்டுக்கு நான் போயிடுறேன். ஏன்னா 2 hours ப்ரோக்ராம். நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து we have the 2 hours ப்ரோக்ராம். 2 hours ப்ரோக்ராம நம்ம ப்ராடக்டா கொண்டு போகணும். இப்ப சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். சோ உங்களுடைய டெசிஷனு, உங்களுடைய இதை வந்து நீங்க பாத்துங்க. அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் அன்மியூட் பண்ணி நீங்க கேளுமா, நான் பேசுறேன். எனிதி அப்ஜெக்டிவ் ஆர் சப்ஜெக்டிவ்? அப்ஜெக்டிவ்னா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நான் பேசுனேன்னா நான் வந்து இது பண்றேன். அன்மியூட் பண்ணி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சார். ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கேளுங்க. ஆக்சுவலா வந்து இப்ப பசங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ண முடியலங்கிறது வந்து இஸ் அ பெரிய இன்னைக்கு பில்லியன் கொஸ்டின்ஸ் அது எல்லா பேரண்ட்ஸ்ட்டயும் இருக்கு. ஆமா. அ அதுல வந்து என்ன டைப் ஆஃப் எமோஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்கும்? அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். இப்போ எமோஷன்ஸ் வந்து இட் பேஸ்ட் ஆன் த த்ரெஷ்ஹோல்டு. ஆமா, த்ரெஷ்ஹோல்டுனா இப்ப நமக்கு சீனி இருக்குல்ல. ஆமா, சீனி வந்து ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போடுறோம்ல. ஆமா டாக்டர். 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நமக்கு ஒரு டேஸ்ட் வருதுன்னா போதும். அப்ப 1 ஸ்பூன் நீங்க போடுவீங்களா? போட மாட்டோம். ஓவரா இருக்கும் அது. ஆ சரி சில ஆளு 2 ஸ்பூன் போடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டா கம்மியா இருக்கும். அவங்களுக்கு அதுல தான் அந்த அந்த அதோட அவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்குது. லெவல் ஆஃப் அதாவது சாட்டிஸ்ஃபாக்ஷன். அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட வந்து 1/2 ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஆக்கிட்டாங்க. ஆமா. புரியுதுங்களா? புரிஞ்சுது டாக்டர். அப்போ அவங்கள அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதா, அந்த 2 ஸ்பூன் எடுக்குறாங்கல்ல, ஆமா. அந்த ஃபீலிங்ஸ நான் ஏத்துக்கிறேன். ஓகே. அவங்க அப்படி ஆக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பிள்ளை பல்லு சொத்தையால என்ட்ட வருவாங்க. ஆமா. அப்ப என்ட்ட கேட்பாங்க, "சீனி நெறைய சாப்பிடுறான், சாக்லேட் நெறைய சாப்பிடுறான். சொல்லுங்க டாக்டர்." நான் சொல்லுவேன், ஒரு வயசுல அவங்களுக்கு சீனி குடுத்து, டபுள் சுகர் போட்டு, அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட கூட்ட வச்சது யாரு? அவங்களுடைய பேரண்ட்ஸ் பிஹேவியர் தான். நீங்க கண்ட்ரோல் பண்ணல. சோ எமோஷன்ஸ் கரப்ட் ஆயிடுச்சு. நீங்க அப்பயே நீங்க 1/2 ஸ்பூன் போட்டு கம்மியா சுகர் குடுத்திருந்தா, இப்ப 2 ஸ்பூன் நீங்க சீனி போடும்பொழுது, அவனுக்கு என்ன ஆயிடும்? அவன் அந்த எமோஷன்ஸ வந்து அவன் அவன் அவனுக்கு வெறுத்து போயிடும். அதே மாரி தான் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் வந்து கம்மியா காட்டுனா, அவன் ஒரு 1/2 அன் ஹவர் அவன பார்த்தான், அவன் எமோஷன் ஆவுனா, அவன் பரவால்ல. அவனுடைய 1/2 அன் ஹவர் அவன் பத்த மாட்டுது. அவனுக்கு ம். 4 மணி நேரம், 5 மணி நேரம் பார்த்தா தான், எப்படி சீனி கூட்டுறோமோ, அதே மாரி அவனுடைய ஸ்கிரீன் டைம் கூட்டுனா தான் அவனுக்கு திருப்தி ஆவுது. சோ ஆமா. இப்படி அந்த எமோஷன ஏத்துத்தானே ஆவணும். ஆ. அதுக்குன்னு சொல்லிட்டு அவ்ளோ குடுத்தா நல்லதா? சோ அவனுடைய நல்லது. ஆட்டிட்யூட் ஏத்துக்கிறோம். பட் அத பிஹேவியரலா நம்ம மாத்துறோம். அதுக்கு தான் சைக்காலஜி படிக்க வந்திருக்காரு. ம். இப்ப அவனுக்கு என்ன ஆவுதுன்னா, அவனுக்கு இப்ப அந்த இந்த எமோஷன்ஸ்ல அவன் அடிக்ட் ஆயிட்டான். அதனால தான் அவன் அதிகமா கேட்கிறான், அதிகமா கேட்கிறான். அவன் ஆசைக்கா கேட்கிறான். ஏன்னா மனிதனுடைய ஆசை என்னன்னா, அது வேணும், 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 வேணும்னு இருக்கும். சோ அத வந்து நமக்கு என்ன செய்யணும், டைரக்ஷன் கொஞ்சம் மாத்தணும். இல்லன்னா ஓகே. உன் மேல கோவப்படுவான். உங்கள கெட்ட அம்மாம்பா. உங்கள பத்தி மத்தவங்கள குறை சொல்லுவான். உங்களுக்கு எதிரி ஆகுவான். அது நல்லதா? டைரக்ஷன் மாத்துறதுங்கிறது வந்து வே ஆஃப் கண்ட்ரோலிங் தெம். அதாவது வேற கண்டிப்பா. ஏதாவது ஒரு அதுக்கு விஷயத்துல தாங்க நான் டைவர்ட் பண்றது. சைக்காலஜி படிக்கணும். சைக்காலஜில வந்து நம்ம ஒரு அதுக்கு வந்து இது பண்ண சொல்லணும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் இருக்கு அதுக்கு. ம், 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 நம்ம ம். ஃபர்ஸ்ட் எமோஷன் ஏத்துக்கிட்டா தானே ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பா. அப்ப அப்ப அவனுடைய பிஹேவியர்ஸ நம்ம ஏத்துக்க வேண்டாம். ஆனா அவனுடைய எமோஷன் ஏத்துக்கணும்ல. கண்டிப்பா. அவன் 4 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கறது ஏத்துக்க கூடாது. ஆனா அவன் ஏன் பார்க்கிறான்? அதுக்கே ஏத்துக்கலாம்ல நம்ம. இப்ப அந்த எமோஷன்ஸ்க்கு தீனி நீங்க வேற ஆஸ்பெக்ட்ல குடுத்தா அவன் ஏன் ஃபோன பார்க்கறான்? ஆமா புரியுதா உங்களுக்கு? டாக்டர். அப்ப புரியுது, ஏன்னா, புரியுது. இப்ப எப்படி இந்த சைக்காலஜி பத்தி நமக்கு ஒண்ணும் புரியாத இருக்கானோ, அதே மாரி வாழ்க்கைய பத்தி அவன் புரியாத நேரோவா போயிட்டு இருக்கான். ம், இப்ப ம், நெகட்டிவ் ம், ம். இப்ப 0 அவன 0 ஆக்கணும். அப்ப அது ஒரு பெரிய டாஸ்க். அப்ப அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? அ ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் அப்புறம் யூ. டாக்டர் இந்த சொல்லுங்க. ஆல்கஹாலிக் அடிக்ஷனுக்கு சொன்னீங்கல்ல. அ, அ. அது அது வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வந்து வித்தவுட் எனி ரீசன் எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க.
அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வித்தவுட் எனி ரீசன் வந்து அவங்க ஆல்கஹால் அடிக்கிறாங்கங்கிற மாரி வருது எனக்கு. எனக்கு குடுத்த இன்ஃபர்மேஷன், அவங்க குடுத்த இன்ஃபர்மேஷன். பட் அதுல ஏதாவது எமோஷனலா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது கெஸ் இருக்குமா டாக்டர்? கண்டிப்பா இருக்குமா எமோஷன்ஸ்? இல்லன்னா ஒரு நெறைய பேர் இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் ஃபன்னுக்காக அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்கல்ல. அது ஒரு ஒரு த்ரில்லிங்கா எடுத்து பார்ப்பாங்க இல்லையா? பிகினிங் அப்படித்தானே இருக்கும் பசங்களுக்கு. பயாலஜிக்கல் ஒண்ணு இருக்கு. ஆமா. அதாவது சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ட், பிசிக்கல் டிபெண்டன்ஸ் இருக்கு. இப்ப அவனுடைய த்ரெஷ்ஹோல்டுக்கு பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் காரணமா இருந்துச்சுன்னா அவனுக்கே தெரியாது. இட்ஸ் பிகான் தேர் அவேர்னஸ். கண்டிப்பா. அன்கான்சியஸ் எடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆமாமா. பிஹேவியர் அவனுக்கு வந்து பயாலஜிக்கலா அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேணும். எந்த அளவு ஒரு ஆள் வந்து ஒரு 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 காரணம் கண்டுபிடிக்க முடியலையோ, அந்த அளவு அங்க டயக்னோசிஸ், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக் நெறைய எடுக்க வேண்டியது வரும். ஓகே, ஓகே, ஓகே. ஆனா இவங்கலாம் வந்து ஆல்கஹாலிக் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இப்ப சைக்காலஜிக்கலா நம்ம அவங்களோட பிஹேவியர மாத்துறதா இருந்தா, அவங்க டைரக்ட்டா ஒன் அண்ட் ஒன் வந்தா மட்டும் தான டாக்டர் நம்மளால முடியும். கிளையண்ட் ஆவுனா தான் முடியுமா? வாய்ப்பே இல்லல்ல. வேற வழியே இல்லல்ல இந்த டாக்டர்? கன்டெம்ப்ளேஷன்ஸ் இல்லாத எதுவுமே முடியாது. கண்டிப்பா. ஓகே. கன்டெம்ப்ளேஷன்னா யோசிக்கணும். கண்டிப்பா. டிரான்ஸ்ஃபார்மேஷன்க்கு ரெடி ஆகணும். வித்தவுட் ஆமா. கன்டெம்ப்ளேஷன் வி கான்ட் டூ எனிதிங்ஸ். அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட வரணும் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்டு. ஆ. இல்லன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்னா, கிளையண்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சேஃப் மாரி நம்ம காய நகர்த்தலாம். ஆ. ஆக்சுவலா இவங்க வந்து வைஃப் வர்றாங்க. ஹஸ்பண்ட் வில்லிங் இல்ல. அப்போ ஹஸ்பண்ட் தான் நீங்க ரொம்ப கிளையண்ட் ப்ராப்ளம். வந்து ஹஸ்பண்ட் இல்ல. உங்களுக்கு கிளையண்ட் வந்து கிளையண்ட் வந்து ஒய்ஃப் வைஃப் தான். தான். நான் வைஃப் கிட்ட அப்ப தான் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா, ஆல்கஹாலிசத்த நம்ம பார்க்க கூடாது. ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஆல்கஹாலிசம் பார்க்க கூடாது. ஓகே. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு கெட்ட பொருளா நெனச்சுட்டு இவங்களுக்கு புரொடெக்டிவா, டிஃபென்டிவா நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி குடுக்கணும் நம்ம. ஓகே டாக்டர். அப்ப அவன் கெட்டு போய் எப்படியோ குட்டி சவரா போயிட்டோம் அப்படின்னு இருந்துட்டு, இப்ப அவனே விரும்பல. நம்ம ஏன் விரும்பணும்? கண்டிப்பா. அப்ப அத வந்து அந்த ஆனா இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அது வந்து என்ட்ட கேட்டான்னா, நான் அத அவங்க சொல்லி அது அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷி இஸ் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அவங்க அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நெறைய விஷயத்துல ரீட்ரை பண்ணி வந்திருக்காங்க டாக்டர் இப்போ. அப்ப அதுதான் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக். அப்படித்தான் நம்ம கவுன்சிலிங் குடுக்கணும். ஓகே டாக்டர். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எனி ஜஸாக்கல்லாஹ். அதர் டவுட் வேற யாருக்கா டவுட் இருக்கா? சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பத்தி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிருந்தேன்னா, சப்ஜெக்டிவ்னு சொன்னா நம்ம தனிப்பட்டது, ஆப்ஜெக்டிவ்னா வெளியில இருந்து. ஒரு வெளிப்புறம்னா நம்ம பார்க்கிறோம். இப்ப சொன்ன விஷயத்துல வச்சிருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஆல்கஹால் அடிக்ட் ஆயிட்டானா, அவருடைய விருப்பத்துடைய அடிப்படையில அவரு அடிக்ட் ஆயிருக்காரு. ஆனா ஆப்ஜெக்டிவா பார்த்தான்னா அப்படி அடிக்ட் ஆகக்கூடாது. அடிக்ட் ஆகக்கூடாது. வெளியில இருந்து பார்க்கும்பொழுது. ஆனா அவருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் சப்ஜெக்டிவா இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல எம்பதிய தான் நான் பார்க்கணும் தவிர, அவருடைய ஃபீலிங்ஸ ஏத்துக்க தவிர, அவருடைய பிஹேவியர நம்ம ஏத்துக்கல. சோ ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ், ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸ், ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ், ஒருத்தவங்களுடைய தாட். இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, என்னுடைய பாடத்த இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் இஸ்லாமிக் சைக்காலஜில அதாவது ஃபவுண்டேஷன் நான் குடுக்குறேன். இந்த இதுல. இந்த வாரம் சனிக்கிழமை இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்கலாம். இப்ப இது இது இந்த உங்களுக்கு டிசிபி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இப்ப ஈவன் நீங்க எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சாலும், ஈவன் வேற யாருட்டானாலும் நீங்க படிச்சாலும், நீங்க மோர் நாலேஜ் வேணும்னாலும் உங்களுக்கு வேஸ்ட் இல்ல. இட் வில் என்ஹான்ஸ். டெய்லி நானும் படிச்சுட்டு இருக்கேன். நானும் நிறைய ஒர்க் ஷாப்ல கலந்துட்டு இருக்கேன். நானும் நிறைய ட்ரைனிங் லேர்னிங் நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இல்ல. டே டு டே வந்து நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு படிச்சுட்டு இருக்கேன். அப்ப உங்களோட லேர்னிங்ஸ வந்து இந்த இடத்துல அந்த மாத்தி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். ஓகே, எனி அதர் டவுட்? வேற யாருக்கா டவுட் நிறைய கேளுங்க. கிளாஸ் ரூம்ல வந்திருக்கீங்க. கிளாஸா இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க.
லாஸ்ட் கிளாஸ் ஃபரீதா மேம் எடுத்தப்போ நம்ம குரூப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு உஸ்தாத் ஒருத்தவங்க இருக்காங்க, ஜன்னா மேம்னு. அவங்க வந்து அவங்களோட இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றதுக்காக சைக்காலஜிக்குள்ள வந்தேன்னு சொன்னாங்க. அப்ப மேம் வந்து அவங்ககிட்ட நீங்க இஸ்லாமிக் சைக்காலஜி படிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, உங்களோட டாபிக்ஸ்ல வந்து இஸ்லாமிக் சைக்காலஜின்னு ஒரு தனியா ஒரு சிலபஸ் நம்ம சிலபஸ்ல இருந்துச்சு. அது போதுமா இல்ல தனியா இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்ட் படிக்கணுமா சார்? இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து இந்த கரிக்குலத்திலே உங்களுக்கு இருக்குமா? ஓகே சார். நீங்க டிசிபி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். அப்போ உங்களுக்கு 2வது செமஸ்டர்ல நான் பாடம் எடுப்பேன். எஸ் சார். ஓகே சார். அதே மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே சார். தேங்க் யூ சார். நீங்க டிசிபில ஜாயின் பண்ணானா உங்களுக்கு வெளியே போய் படிக்க என்கிட்டே நீங்க தனியா கூட படிக்க தேவையில்ல. ஓகே சார். அப்படி இதே மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே சார். தேங்க் யூ ஏன்னா சார். நான் வந்து ரொம்ப லேட்டஸ்டா எப்படி அப்டேட்டட் கான்செப்ட் வரையும் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுல ஓகே, ரொம்ப தேங்க் யூ லேசா சார். ரொம்ப புரியுற மாதிரி எளிமையா 0 பீப்புளுக்கு சொல்லி கொடுப்பேன், 120 பீப்புளுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். -120யும் சொல்லுவேன், +120க்கு நான் அது புரியுற மாதிரி நான் பாடம் நடத்துவேன். ஓகே ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். ஓகே. சில சமயத்துல இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன், அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா நடத்துவேன். அதுல ஃபீஸை கம்மியா தான் போட்டு நடத்தினேன். ஏன்னா ஒரு இடத்துல நான் ஃபீஸ் கம்மியா போட்டு நடத்துறேன்னா அது பர்பஸ் வேற. அப்போ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் நடத்துறேன்னா அதோடைய பர்பஸ் வேற. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்பாங்க, சார் நீங்க அங்க வேற மாதிரி இருக்காங்க சார், இங்க வேற மாதிரி இருக்கிறாங்களே கேட்கறது உண்டு. ஏன்னா இது வேற அது வேற. அது என்னுடைய பிளாட்ஃபார்ம், அது வந்து நான் எப்படி வேணா நான் பயன்படுத்திப்பேன். ஆனா இது இன்னொரு பிளாட்ஃபார்ம், இங்க அந்த பிளாட்ஃபார்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்றேன். இதோடைய ஸ்ட்ரக்சர் வேற, அதோடைய ஸ்ட்ரக்சர் வேற. சரி, ஏதாவது டவுட் உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கிளியர் தானே? கரெக்ட். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா டுடே செஷன்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சார் வெரி யூஸ்ஃபுல் அப்படி டைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வெரி யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். ஓகே ஓகே, வெரி யூஸ்ஃபுல். மார்க் போடுங்களேன். 10க்கு மார்க் போடுங்க. 10க்கு மார்க் போடுங்க. 0லன்னு 10க்கு மார்க் போடுங்க. ஏன்னா நான் வந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு போகணும். ஓகே ஓகே, யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல். ஓகே, இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து நான் தான் ப்ரொவைட் பண்றேன். யூனிவர்சிட்டி எங்கேயுமே உலகத்துல ப்ரொவைட் பண்ணல. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் கொடுக்கறதா கொடுப்பேன். நான் சில யூனிவர்சிட்டியில நானே பர்டிகுலரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ்சி, எம்ஓக்கு, எம்ஓக்கு இஸ்லாமிக் சைக்காலஜிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எம்ஓக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆஃப்லைனர் ஆன்லைன் இருக்கும். அதாவது 25% ஆஃப்லைன் வரணும், 75% ஆன்லைன். கொஞ்சம் கோர்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கும். நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, குட். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, இப்ப 2வது கொஸ்டின்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங் மார்க் போடுங்க. என்னுடைய செஷன் இன்னைக்கு உள்ள செஷன் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல் ஓட்டை, இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங் மார்க் போடுங்க. ஜாலரனா வேண்டாம், ட்ரூவா போடுங்க. ஓகே ஓகே, குட் குட். கண்டென்ட், ஓகே. கண்டென்ட் ஃபுல்லா இருந்துச்சா? கண்டென்ட் ஃபுல், கண்டென்ட் எப்படி இருந்துச்சு டுடே? கண்டென்ட் குட் கண்டென்ட். ஓகே, ப்ராக்டிகலா இருந்துச்சா? ரொம்ப ப்ராக்டிகலா இருந்ததா? ஓகே, ரொம்ப ப்ராக்டிகலா இருந்துச்சுல? ஓகே, ப்ராக்டிகலா இருந்தா அப்ளிகபிளா இருந்துச்சா? மோர் அப்ளிகபிள், இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே, செல்ஃப் அனலைசிஸ் அது போதும். இன்னைக்கு நான் வந்து நிறைய நடத்தணும்னு வந்தேன். பட் என்னன்னா உங்களுடைய விஷயத்துக்காக நான் அதை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஹாவ் த டைம், வி ஹாவ் த டைம். இது ஒரு கண்டினியூஷன் அடுத்த வாரத்தில் இருக்கும். ஓகே, ரியலைஸ் பண்ணிட்டாங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இந்த டூல்ஸ்? மோட்டிவேட்டடா இருந்ததா? நெகட்டிவ் எதை கிரியேட் பண்ணிச்சா? பாசிட்டிவா இருந்துச்சா? ஓகே, எனர்ஜி எனர்ஜி கொடுத்துச்சா? இட் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இருந்ததா? எனர்ஜி எந்தூசியாஸ்டிக் கிரியேட் பண்ணிருந்துச்சா? ஓகே ஓகே, குட் 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 குட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷமே. மீண்டும் நம்ம அடுத்த வாரத்துல நம்ம நம்ம வந்து அடுத்த வாரத்துல மீண்டும் நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அப்படியே நல்ல ஒரு தொடர் கதை மாதிரி போகும். தொடர் கதை மாதிரி தொடர் கதை மாதிரி போகும். டோன்ட் மிஸ் த கிளாஸ். சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. பிரம்ம கிளாஸுக்கு வந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட ஜேர்னி பண்ணுவோம். ஸோ லைவ்லியா உங்க உங்க இது ஒண்ணு உங்களுக்கு பக்கத்துல வந்து பாடம் நடத்துற மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு கிளாஸ்? ஆன்லைன் மாதிரி தெரிஞ்சுச்சா இல்ல ஆஃப்லைன் மாதிரி இருந்ததா? உங்க பக்கத்துல வந்து பாடம் நடத்துற மாதிரி இருந்ததா? ஏன்னா இதெல்லாம் நாங்க கிரியேட் பண்ணுவோம். லைவ் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது, ஆஃப்லைனா இருந்தது. ஓகே, ஆஃப்லைனா இருந்தது. ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் அது ஆஃப்லைனா இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரகசியங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அப்படிதானே? என்னோட செட்டப்பே அப்படிதான் பண்ணிருப்பேன் நான். சும்மா உட்காந்து பேசிட்டு மாதிரி இருக்கு. ரியலா நான் உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ கிளாஸ்ல உட்காந்து பேசுவோம்ல, ஒரு இன்ஃபார்மலா சரி ஓகே, ஃபார்மலா இருந்துச்சா இன்ஃபார்மலா? ஃபார்மலா இருந்துச்சா இன்ஃபார்மலா இருந்துச்சா? சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் a formal mode or informal mode? இன்ஃபார்மல், அதாவது நம்ம அதாவது இன்ஃபார்மல் மோடு. ஓகே குட், கம்ஃபர்டபிள் மோடா இருந்துச்சு. அதாவது எத்திக்கலா இருக்கணும். இன்ஃபார்மல் மோடா இருந்தா சும்மா எத்திக்கல். கிளாஸ் வந்து இன்ஃபார்மல், லேர்னிங்ஸ் நல்லா இருக்கும். டெக்கரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சா இல்ல டெக்கரேட்டிவா இருந்துச்சு? இதா இருந்துச்சா? சும்மா ஒரு உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப ஒரு 2 hours கிளாஸ் எடுத்தாலும் போரிங் இல்லல்ல, பிராக்டிக்கலா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஐ வில் டீச் யூ. கேஷுவலா தான் ஐ வில் டீச் யூ. எதுவும் மனப்பாடம் பண்ணாதீங்க. நோட்ஸ் எழுதிங்க, பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிங்க. இட்ஸ் வெல் அண்ட் குட். பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிங்க, வெல் அண்ட் குட். ஸோ உங்களுக்கு அதான் சொன்னேன்ல, நான் வந்து உங்களை அறியாமையே இந்த சப்ஜெக்ட் உங்களோட பிரைடுக்கு போகும். என்னுடைய சப்ஜெக்ட் அப்படியே உங்களுடைய பிரைடுக்கு போகும். ஸோ உங்களுக்கு ஆன்லைனா இருந்தாலும் உங்க ஆஃப்லைன்ல எப்படி நான் இது பண்ணணும்? ஏன்னா போத் ஆன்லைன் ஆஃப்லைன் பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஆன்லைனா இருந்தாலும் ஆஃப்லைன் உடைய மைண்ட் செட்டை நான் கிரியேட் பண்ணேன். உங்களுடைய மேக்சிமம் உங்களுடைய தாட்டு, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய பிஹேவியர்ஸை நான் எதுல இருந்து உங்களுக்கு வந்து எப்படி போல பூர்த்தி செய்யும். இது வந்து இது வந்து அதுதான் மாய். அது உண்மை இல்லை. கிளாக் ஏமா சார் அப்படி கிளாக் ஓடாத இருக்கு. இட் இஸ் ஃபேக், இட் இஸ் ஃபேக். அது ஆன்லைன் என்பது ஃபேக். அது வந்து நான் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். நான் வந்து என்னுடைய ரியலா நீங்க பாக்குறேன்னா ஐ வில் ஷோ யூ. இட் இஸ் பேக்ரவுண்ட். நான் ஐ ரிமூவ் மை பேக்ரவுண்ட் எடுத்து காட்டுறேன். சோ தட் என்னன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் பாருங்க. திஸ் இஸ் என்னுடைய பேக்ரவுண்ட். ஆனா இந்த பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பாடம் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுக்கா என்னை மட்டும் பேக் பண்ணியிருக்கேன். இந்த மோடு கூட ஓகே தான். பட் என்னன்னா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து இது பண்றதுக்கு என்னது, உங்களை வந்து அட்டென்ஷனை கூட்டுறதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? அதெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து இஸ் குட். அதுக்காக தான் பேக்ரவுண்ட். அப்ப இதுக்காகவே என்னுடைய இது மாத்தணும்னு நினைச்சா எனக்கு காசு அதிகமாகும். அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம காசை மிச்சப்படுத்தணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கணும். அதான் மதிநுட்பம் சொல்றது. அதுதான் மதிநுட்பம். நான் நல்ல பேக்ரவுண்ட் செலவு பண்றதுக்கு காசியை விட என்னுடைய கேமராக்கு நிறைய செலவு பண்ணேன். எனக்கு அது பாருங்க, என் கையில இன்னொரு டிவைஸ் வச்சிருக்கேன். பாருங்க, என் கையில இன்னொரு டிவைஸ் வச்சிருக்கேன். பாருங்க,
உங்களை ஃபுல்லாவே நான் பார்ப்பேன். என் கையில இன்னொரு டிவைஸ் வச்சிருக்கேன், அதுலயே நான் பார்த்திருப்பேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதுக்காகத்தான். ஓகே, என்ன கேட்டாங்க நீங்க? தஸ்லீமா, தஸ்னீம் என்னமா கேட்டாங்க? நான் கவனிக்கவே இல்லை. என்ன கேட்டாங்க? என்ன கிளியர் பண்றங்க? நீங்க 1 செகண்ட் டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியல. ஓகே, ஓ டைம் கேட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சாங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லம்மா, எல்லாம் இட் இஸ் தேர், இன்னும் இட் இஸ் தேர். அதுதான் உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய தாத்தனை ஏத்துக்கிறேன், இட் இஸ் தேர். இப்ப அதுக்காக நான் வந்து காட்டின பாருங்களேன், அப்ப உங்களுக்கு ரியலா உங்களுக்கு வரும். நான் எதுக்கு காட்டினேன்? பர்பஸா நான் வந்து பேக்ரவுண்ட் காட்டினேன். எதுக்கு காட்டினேன்னா அது ரியலு, பட் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எசன்ஸ். என்கிட்ட பிலாசபி படிச்சவங்களுக்கு நிறைய சொல்லுவேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரெயின் ஏத்துக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாடம் நடத்தணும். அது ஆசிரியருக்கு என்னுடைய கடமை. அதுல என்னுடைய பர்சனல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடாது. என்னுடைய பர்சனல் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதுல சில சமயத்துல போலி கூட எடுத்துக்கலாம், நடிக்க கூட செய்யலாம். அது கத்துக்கணும். நீங்க அந்த ரகசியத்தை கத்துக்கணும். அதுக்குன்னு சொல்லி அது எதுக்குன்னா அவங்களுடைய எமோஷன்ஸ்க்காக, அவங்களுடைய புரிதலுக்காக, அவங்களை ஏத்துக்கிறதுக்காக அது செய்யும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரம் கரெக்டா நம்ம கிளாஸ் முடிச்சோம். சோ கரெக்டா சீக்கிரம் வாங்க. 7 மணிக்கு நிறைய வாங்க. 7 மணிக்கு நான் கிளாஸ் ஆரம்பிச்சிடுவேன். அப்ப லேட்டா வந்துட்டு முன்னால உள்ள ஸ்லைடு போடுங்க சார், அந்த ஸ்லைடு போடுங்க சார், இந்த ஸ்லைடு போடுங்க சார், இனி இது பண்ணாதுங்க. சோ கரெக்டா 7 மணிக்கு வாங்க. மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷத்தை எக்ஸ்கியூஸ் எடுப்பேன். 5 நிமிஷத்துல பாடத்தை ஆரம்பிச்சிடுவேன். 5 நிமிஷத்துல பாடத்தை ஆரம்பிச்சிடுவேன். 7 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி கரெக்டா 9 மணிக்கு உங்களுக்கு முடிச்சிடும். அதுக்கு பிறகு 1 நிமிஷம் கூட வேணாம், முன்னால வேணா முடிக்கலாம். ஆனா 9 மணி வரை நம்ம யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஏன் 2 hours வச்சிருக்கனா வேகமா பாடம் போவாத, பொறுமையா போறதுக்கு. சோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட நம்ம இந்த 1 வருஷ பயணத்தை சூப்பரா ஆக்கிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எனி அதர் டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? செஷன் முடிச்சிடலாம்ல? தேங்க்யூ. மீண்டும் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். உங்க வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கணுமா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உங்க வாழ்க்கை இலக்க நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணாமையே இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை இலக்க அச்சீவ் பண்றதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுதா? உங்க வாழ்க்கையில மனக்குழப்பமும் மனப்பதட்டமும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கா? நீங்க ஒரு வாழ்க்கை திறன் பயிற்சியாளராகவோ, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராவோ, இல்ல வெல்னஸ் கோச்சாவோ ஆக விருப்பப்படுறீங்களா? ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு MSc in சைக்காலஜியை முடிச்சு ஒரு உளவியல் பயிற்சியாளராகவோ இல்ல ஒரு மனநல ஆலோசகராகவோ நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவே நம்ம சைப்பாயை ஒரு கோர்ஸ கொண்டு வந்திருக்காங்க. DCP டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்ஸ். இது இவங்களுடைய 9th and 10th பேட்ச் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கண்டக்ட் பண்றாங்க. இது வந்து NCVRT நியூ டெல்லி சர்டிஃபைட் கோர்ஸ், அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங். இந்த கிளாஸ் முழுக்க லைவ் ஆன்லைன் இன்டராக்டிவ் கிளாஸா இருக்க போது சிறந்த வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்காக இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் செஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த கிளாஸஸ் வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வாரத்துல 4 நாள் கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரம், அதாவது ஈவினிங்ல 7 PM to 9 PM இந்தியன் டைம் படி எடுக்க போறாங்க. சோ இந்த கோர்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நடத்துறாங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து 10+ சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ண போறீங்க.
50+ டாபிக்ஸ், உங்க வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 50+ டாபிக்ஸ் நீங்க கத்துக்க போறீங்க. இதுல இன்னொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 days பிராக்டிகல் லைவ் செஷன்ஸ் வந்து சென்னையில கண்டக்ட் பண்றாங்க. இதுல ஃபீல்ட் விசிட்டும் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, இந்தியால எங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல உள்ள நீங்க NRI இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்க 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் இல்ல எனி கிராஜுவேட் இன் எனி ஃபீல்டா இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்ண முடியும். இது உங்க வாழ்க்கைக்கான கல்வி. சோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுதுன்னா கொடுத்திருக்கிற லிங்க்ல ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கொடுத்திருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க.